யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16 20 வசனம் வரைக்கும் நாம் கவனிக்கலாம். உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் கவனிப்போம். பிரசாந்த், ஒன்றும் பின்னாடி போய் உட்காந்துரு, வசதியாக இருக்கும். வயசாயிடுச்சு உனக்கு. கதவு சாத்து உட்கார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பை. காரணம், இன்றைக்கு நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவானவர் எல்லாவற்றுக்கும் அவர் தலைவராக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் அவரே தலையாக இருந்தாலும், தம்மை அவர் திருத்துவ தேவனாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த திருத்துவத்தின் முதலாவது நபர் தான் பிதாவாகிய தேவன், அடுத்தது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம். நம்ம அதில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறவர் யார்? இன்றைக்கு நமக்கு தேவனாக கடவுளாக இருக்கிறவர் யார்? இதான் கேள்வி. பிதாவானவரை ஒருவரும் ஒருபோதும் கண்டது இல்லை. இரண்டாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு சில காலகட்டங்கள் மட்டுமே ஜனங்கள் கண்டார்கள். கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 33 வருஷம் அவர் உயிரோடு இருந்தால் அன்னைக்கு அவர் ஊரில் அவர் வாழ்ந்த ஜனங்கள் அவரை பார்த்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கிறது, கிட்டத்தட்ட இயேசு பரலோகம் சென்று கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 2000 வருடங்களாக இனி இயேசுவின் வருகை மட்டும், இயேசு பரமேறின பிறகு இனி இயேசுவின் வருகை மட்டும், அவருடைய வருகை நாள் வரைக்கும் நம்மை நடத்துகிற அல்லது நமக்கு தேவையான அல்லது நமக்கு கடவுளாய் தேவனாய் ஆண்டவராய் இருக்கிறவர் யார்? இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Who is God unto me until the rapture or until the second coming of Jesus Christ? இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர வரைக்கும் எனக்கு கடவுள் யார், உங்களுக்கு கடவுள் யார், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் யார் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக இயேசு போதித்த இந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு போதிக்கிறேன். நான் அதில் போதிக்கும் பொழுது கடந்த வாரத்தில் சில காரியங்களை 2 வாரமாக பார்க்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து போதித்த பல சத்தியங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் முதல்ல ஜனங்கள் மத்தியிலே சீஷர்கள் மத்தியிலும் பேசுகிற காரியம். இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களும் ஒரு காலகட்டத்தில், முக்கியமாக இயேசுவின் பாடுகளின் நேரத்தில், பாவம் செய்தவர்களாகவும் மறுதலித்தவர்களாகவும் அவரை காட்டி கொடுக்கிறவர்களாகவும் அவரை விட்டு ஓடி போனவர்களாகவும் இருந்தார்கள். 12 பேரும் ஒருவர் கூட தப்பிக்கவில்லை. நாட் ஈவன் ஒன் பர்சன். ஒருவர் கூட இயேசுவோடு கூட இருக்க முடியவில்லை. 12 பேரும் பாவம் செய்தார்கள், 12 பேரும் மறுதலித்தார்கள், 12 பேரும் அவரை விட்டு ஓடி போவதை தான் நம்ம அறிந்திருக்கிறோம். Why they done? ஏன் இப்படி செஞ்சாங்க? இயேசுவின் பிரசங்கத்தை அவங்க கேட்கலையா? இயேசுவின் வார்த்தைகளை அவங்க கேட்கலையா? இயேசு செய்த அற்புதங்களை அவர்கள் கண்ணாலே கண்டவர்கள். பேதுரு போன்ற ஆட்கள் எல்லாம் இயேசு மறுரூபமானதையே பார்த்தவங்க. அப்படிப்பட்ட அனுபவங்களை வைத்திருந்த சீஷர்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறவர்களாக மாறி போனதை நம்ம பார்க்குறோம். யூதாஸ் போன்றவர்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்து மரித்து போனதை நம்ம பார்க்கிறோம். மற்ற 10 சீஷர்களும் இயேசை விட்டு எங்கே ஓடினாங்கன்னு தெரியாம ஓடி போனதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இவர்கள் எல்லாரும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டார்கள். இன்னைக்கு கேட்குற மாதிரி தான் இன்னைக்கும் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் சபையில் இருக்கிறாங்க, அங்கத்தினர்களாக இருப்பாங்க, மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஒவ்வொரு சபையில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் கோட்பாடுகளின்படி அதுக்கு சரியாக இருப்பாங்க. சந்தாவை கட்டணுமா கட்டிடுவாங்க, காணிக்கை தசமாக கொடுக்கணுமா கொடுத்துருவாங்க, மற்ற என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, சங்கங்களுக்கு செய்கிற மாதிரி சபைகளுக்கு செய்வது அவங்களுடைய வழக்கமாக இருக்குது, பக்தியின் வெளிப்பாடாக கூட இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்க வேண்டிய ஒரு ஞானம்
அது என்னவென்றால், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு கடவுளாய் அல்லது இன்றைக்கு தேவனாய் இருக்கிறவர் யார்? அன்றைக்கு ஏன் சீஷர்கள் மறுதலித்து போனார்கள்? பாவம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். வார்த்தையை கேட்ட பிறகும், இயேசுவோடு கூடவே இருந்த பிறகும், அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்த பிறகும், why they done sin, why they backslide? காரணம் ஒன்னே ஒண்ணுதான். கேட்ட சத்தியத்தை அவர்கள் சில சத்தியங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை போலவே மேலோட்டமாய் சாதாரணமாய் கடந்து போனார்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு போதித்தது. அதுதான் நம்ம படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு போதித்தது. அதில் முதல்ல அவர் என்ன சொன்னார்ன்றதை மத்திய சுவிசேஷத்திலிருந்து கடந்த 2 வாரங்களாக எடுத்து காண்பித்தேன். இயேசு கிறிஸ்து முதல்ல ஆவியானவரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு? ரொம்ப அழகா பண்றாரு. அதை, நான் போகிறேன், என் பிதாவின் இடத்துக்கு நான் போகிறேன், நான் போன பிறகு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்ப வேண்டார். எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லிடல அவர். ஐ வில் சென்ட் த கம்ஃபர்டர். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியுது, இவங்க முழுக்க நம்மளை சார்ந்து வாழக்கூடிய சீஷர்கள். இவங்க நம்ம தான் எங்களுடைய வாழ்வாதாரமாக நினைக்கிறாங்க. நம்ம இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி வாழக்கூடிய சீஷர்கள் தான். இன்னைக்கு நிறைய பேர் சபையின் மேலே பக்தியாக இருக்கிற மாதிரி, ஊழியத்தின் மேலே பக்தியாக இருக்கிற மாதிரி, ஊழியக்காரர்கள் மேலே பக்தியாக இருக்கிற மாதிரி வெறியாக இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறான். சில சபைகள் பேரை சொல்லி நீங்கள் பேசவே முடியாது, வெட்டவே வந்துடுவான். பைபிளோட சபைக்கு போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் கத்தியோட சபைக்கு போகிற சபைகள்லாம் தமிழ்நாட்டிலே இருக்குது, காஞ்சிபுரத்துலேயே இருக்குது, சென்னையிலே இருக்குது, ஊர் ஃபுல்லாக இருக்குது. அது கத்தி எடுத்துக்கிட்டு சபைக்குள்ளே போகிறவன், அந்த சபைக்குள்ளே எலெக்ஷன்லாம் நடக்கும், உங்களுக்கு எதிராக பேசிச்சுன்னா சபை காம்பவுண்ட்லேயே வெட்டுவான், போலீஸை வர வைப்பான், எல்லா அக்கிரமமும் நடக்கும் அங்கே. சர்ச்சில், ஆமாம் சர்ச்சில் தான். நான் நம்பலைன்னா போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், எல்லாமே அதில் இருக்குது. எல்லாம் வீடியோ எடுத்து எல்லாம் போட்டு வச்சுருக்கிறான் அதில். சர்ச்சுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குது. ஏன்னா அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அங்கே ஆவியானவரும் கிடையாது, வார்த்தையும் ஒழுங்காக கிடையாது. அது வெள்ளைக்காரங்க ஏதோ நிறைய சம்பாரித்து சர்ச்சு அங்கங்கே கட்டி ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு அது பண்ணி விட்டு போயிருக்கிறதுனால அவங்க மைண்டெல்லாம் உள்ளே வர மைண்டெல்லாம் நம்ம கலர் இருக்குது. நம்ம பிள்ளைங்க வளர்ந்தா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஸ்கூல்லையோ டீச்சராகவோ இல்லை டாக்டராகவோ ஏதோ ஒரு வேலை கிடச்சிரும். அதனால் வேலைகள் எல்லாமே இதிலே நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டால் மொத்தம் நம்ம என்னுடைய வாழ்வாதாரமே நமக்கு வந்துடுது. இப்படி தான் போகிறாங்க உள்ள. அவங்க ஒன்றும் சத்தியத்தை கேட்குறதுக்கோ இல்லை சத்தியத்தில் வளருவதற்கோ இல்லை இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கோ அதை உறுதி செய்கிறதுக்காக ஒன்றும் போகிறதில்ல. அதனால தான் அப்படிப்பட்ட சபைகளோடு இந்த சபையை கம்பேர் பண்ணுறது மிகப்பெரிய முட்டாள்தனமான வேலை. ஹலோ, விஷயம் தெரியலன்னு அர்த்தம். சிஎஸ்சி சபையோட ரோமன் கேத்தலிக் சபையோடலாம் இந்த சர்ச்சை கம்பேர் பண்ணி அது அப்படி இருக்குது, அது இங்கே அங்கே ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் அந்த ஃபெசிலிட்டியை போனீங்கன்னா அந்த சபையை நீங்கள் திருப்பதி தேவஸ்தானத்தோடு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். அங்கே இதோட பெரிய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, அவங்க ஈக்குவலாக இவங்க வரவே முடியாது தெரியுமா? அங்கே என்ன வருமானம் தெரியுமா? அங்கே என்ன காணிக்க தெரியுமா? அவங்க கொடுக்குற லட்டு எவ்வளோ தெரியுமா? அப்புறம் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா வேறு மாதிரி போயிடும். நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம சர்ச்சை என்ன, நம்ம ஊழியம் என்ன, இங்கே இருக்கிற ஊழியக்கார் யார், இதெல்லாம் எதுவும் தெரியாமல் படிக்காதவர்களை போல அல்லது அறிவில்லாதவர்களை போல என்ன பண்ணக்கூடாது, வாய்க்கு வந்ததை பேசிட்டு கம்பேரிசனும் பண்ணக்கூடாது. இந்த சபை எதை பற்றி எந்த சிஎஸ்சி சபையிலும் போய் ஆவியானவரை பற்றி பிரசங்கம் பண்ணிங்கன்னா கல்லில் அடிப்பாங்க நிறைய பேர். என்னடா பிரசங்கம் பண்ணுறேன்ட்டு, நன்மைப்பனை பற்றி பேசு, 4 பேருக்கு உதவி செய்யுங்கன்னு பேசு, ஏழைங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு பேசு, அந்த மாதிரி ஏதாவது பேசு. அதை பட்டிமன்றத்தில் பேசுறதுலாம் இங்கே பேசுன்றான், வேற ஒன்றும் இல்லை. சபை அதுக்காக இருக்குது, அதனால தான் கத்தியோடு வரான். அதனால தான் எங்கள் சபையை பற்றி எப்படி பேசுவேன் அப்படின்னு கத்தியோட நிற்கிறான். அன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் அப்படி தான் பாருங்கள், எங்கள் சபையை பற்றி எப்படி அசிங்கமாக பேசலாம் அப்படின்னு அப்படி வரிஞ்சு கட்டிட்டு வந்தார். நான் சொன்னேன், ஐயோ கொஞ்சம் போறியா, உன் சபை உண்மையாகவே ஆண்டவர் பேரில் தான் நடக்குது, இயேசுவின் பேரால் தான் நடக்குதுன்னா அந்த இயேசுவே காரி துப்பி இருக்கிறாங்க. அவர் நான் கத்தியை தூக்கிட்டு வந்தார், அந்த இயேசுவை அடிச்சிருக்கிறாங்க, கத்தியை தூக்கிட்டா வந்தார். அந்த இயேசு சிலுவையில் அடித்து மாட்டி தொங்க விட்டாங்க, கத்தி எடுத்தா வந்தார். அப்போ அவர் பேரில் சபையை நடந்துக்கிட்டு ஏன் சர்ச்சு பேர் எப்படி உன் குடும்பத்தை பேருக்கு எடுக்கிறாங்கன்னா தூக்கிட்டு போ, தப்பு கிடையாது. அல்ல, அது உன் பர்சனல். அது சபையை ஒருத்தன் பேசுகிறான் இல்லை எது ஒன்று பேசுகிறான்னா அதில் தேவையில்லாத வைராக்கியமே தேவையில்லை. அது எங்கேருந்து வருதுன்னா அது ஒரு இப்படி ஜாதி வெறி இருக்குது, அது மாதிரி ஒரு சபை வெறி. அதெல்லாம் நான் சிஎஸ்சி, நாங்கள் பாரம்பரியமாக சிஎஸ்சியில் இருக்கிறோம், எங்கள் சர்ச்சை பற்றி பேசினா உண்டுலன்னு பண்ணிவிடுவோம். என்னடா இது, சிலுவையெல்லாம் கழட்டி போட்டு வேறு ஏதாவது மாட்டுங்கிறாங்க. அந்த மாதிரி வெறி பிடிச்சாலாம் இருக்கிறான். அதே மாதிரி தான் சீஷரெலாம் இருந்தாங்க. அதான் சொல்ல வரேன், இயேசுவை பிடிக்க வரன்னு வரும்போது பேதுரு போயிட்டு கத்தி பட்டயத்தை எடுத்து காதி வெட்டி போட்டான்.
ஒரு போர் சேகரனோட காதையை வெட்டி போடுற, எங்க கடவுளையா தொட வர, எங்க கடவுளையா நீ வந்து பிடிக்க வரன்ட்டு. ஏசு சொன்னார், பட்டயத்தை எடுத்து உன் உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான்னாரு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏசு எங்கேயுமே பட்டயத்தை எடுக்க சொல்லலை. எடுக்காத, எடுத்தினா அதுலன்னா கண்டிப்பாக ஒன்று உண்டு, மரணம் அதில் தான் உண்டுன்ட்டாராங்க. அப்போ ஆவியானவரை குறித்த சத்தியங்கள் எல்லாமே அன்றைக்கு போதிக்கப்பட்டது. ஆனால் கேட்டவர்கள் பாருங்க, அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. எல்லாத்த போல இது சமாதானத்தை பற்றி பேசுறாரு, சந்தோஷத்தை பற்றி பேசுறாரு, அற்புதங்களை பற்றி பேசுறாரு, வியாதியஸ்தர்கள் குணகாரத்தை பற்றி பேசுறாரு, பரலோக ராஜ்யத்தை பற்றிலாம் பேசுறாரு. அதே மாதிரி ஏதோ ஒரு ஆவியானவரை பற்றி பேசுறாங்கன்னா அமைதியாக இருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துல அவங்க அப்செட் ஆனாங்கன்னா, நான் போறேன், நான் போயிட்டு வேற ஒருவரை அனுப்புறோன்னு உடனே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அவர்கள் கலங்கினார்கள் இருக்குது. என்ன பண்ணினார்களாம்? அவர்கள் துக்கப்பட தொடங்கினார்கள். ஐயோ, இயேசு போயிடுவார், அப்போ நீங்கள் வாழ்வாதாரம் எப்படி, வாழ்க்கை எப்படி, துக்கப்பட ஆரம்பித்தார்கள். அப்போதான் இயேசு கிறிஸ்து அங்கே விரிவாய் ஆவியானவர் பற்றி பேசுனதை கடந்த வாரம் எடுத்து பேசியிருந்தேன். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்குள்ளே கண்டித்து உணர்த்துவார். அதனால நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அவர் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்வார்னு சொல்றார். நான் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு ஊழியம் செஞ்சனோ, உங்களை பார்த்துக்கிட்டனோ, அதே போல அவர் உங்களை வந்து தேற்றுவார். அதனால தான் அவருக்கு பேர் தேற்றரவாளன்னு பேர். என்ன பேர் அவரு? இன்னைக்கு இயேசு என்னோடு கூட இருந்து எப்படி தேற்றுவாரோ, இன்றைக்கு பிதாவானவர் என்னோடு கூட இருந்து எப்படி தேற்றுவாரோ, அதே நிலையில் இருந்து ஆவியானவர் என்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆவியானவருடைய அறிவு நமக்கு தேவை. இன்னைக்கு எனக்கு கடவுளா இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. யாரு எனக்கு கடவுளா இருப்பது? பரிசுத்த ஆவியானவரே. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதை பற்றி கடந்த வாரம் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறோம். இன்னொரு தலைப்பையும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ச்சியை பார்ப்போம். சீஷர்கள் ஏன் வந்து எந்த காரியத்தை அவர்கள் அலட்சியமாக கேட்டதுனால மறுதளித்தார்கள், பின்வாங்கி போனார்கள் போது இந்த பரிசுத்த ஆவியினர் குறித்த காரியங்கள் தான். அப்போ இயேசு பரிசுத்த ஆவியினரை பற்றி பேசினா ரெண்டாவது காரியம் இருக்குது. சீஷர்களையும் மற்ற ஜனங்களையும் வைத்துக்கொண்டு ஆவியானவரை பற்றி ரெண்டாவது முறை இன்னொரு வாட்டி பிரசங்கம் பண்ணார். வேற காரியங்களை அவங்க பற்றி பேசுறாரு. அதுதான் இப்போ படிச்சு யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16 வசனம் வந்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். யாரை வேண்டிக் கொள்வேன்? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். எவ்வளவு பேர் வார்த்தை பாருங்க. ஏற்கனவே இந்த ஆவியானவர் யார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். முன்னுரைக்கப்பட்டவர், அதாவது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர். வாக்கு தத்தம்னா யோவேல்ல சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவன். பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்ட ஆவியானவர், திடீர்னு இயேசுவால காண்பிக்கப்பட்டவர் அல்ல. ஆவியானவர்னா ஏதோ ஒரு வித்தியாசமா நினைக்க கூடாது. கடவுளுடைய ஆவி தான், வேற ஒன்றும் கிடையாது. யாருடைய ஆவி அது? இயேசுவின் ஆவி, கடவுளுடைய ஆவி தான். அவர் ஒரு தனித்தன்மையோடு கூட நமக்குள்ளே செயல்படுகிறார். அப்ப யோவேல்ல ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இயேசு அதை ஞாபகப்படுத்துறாரு. நான் பிதாவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆவியானவரை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அவர் தந்தருளுவார். That is, you will receive another comforter. இயேசு இல்லாது, யார் இல்லாது? இயேசு இல்லாது. ஆனால் இயேசுவை உறுதி செய்கிற, இயேசுவை விட, இயேசுவை போல ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? அனுப்புகிறேன். யாரை அனுப்புகிறேன்? நான். அதனாலதான் இயேசு தைரியமா சொல்லிட்டு போனாரு, நீங்கள் எருசலேம்ல யூதியாவில் மட்டும் இல்ல, உலகம் எங்கும் சென்று எனக்கு சாட்சிகளா இருங்கள். எதுக்கு என்று சென்று? ஏன்னா உலகம் எங்கும் இயேசுவை கொண்டு போறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம், ஒரே ஒரு ஆயுதம் பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னா உலகத்தில் வாழ்ந்த இயேசுவை நீங்க கூட்டிட்டு போக முடியாது. பிகாஸ் he already risen and already went to heaven. அவர் உயிர் தெழுந்தார், அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார். ஆனால் அவரை எழுப்பின ஒரு ஆவி, அவருக்குள்ள இருந்த ஆவி இன்றைக்கு நமக்குள்ளே மாம்சமான யாவர் மேலும் இறங்கி நமக்குள்ளே அது கிரியை செய்கிற, வாசம் பண்ணுகிற ஆவியானவராய் இருக்கிறார். அதுதான் சீஷர்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரை உலகம் முழுக்க என்ன பண்ணுங்க? கொண்டு போயிட்டு அவரை கொண்டு இயேசுவை உறுதி செய்யுங்கள். அவரை கொண்டு இயேசு யார் என்பதை உலகத்துக்கு அறிவியுங்கள். அவரை கொண்டு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அது எங்கள் இயேசுவின் நாமம் என்பதை வெளிப்படுத்துங்கள் சொன்னார். அந்த தைரியத்தை தான் 12 சீஷர்களும் உலகம் முழுவதும் சென்று இயேசுவுக்கு சாட்சிகளாக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். உலகம் முழுக்க இயேசு அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் பரிசுத்த ஆவியானவர் தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கு, இவ்வளோ வசதிகள் இருக்குது,
ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் உலகம் முழுக்க என்ன பண்ண முடியும்? பிரசங்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அவ்வளவு வசதிகள் இருக்கும்போது கூட பாருங்க, இன்னைக்கு பல நேரத்தில் ஊழியங்கன்றது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக மாறி போயிருக்குது. கஷ்டமான விஷயமா இருக்குது. பேசுகிற சுவிசேஷத்தை, பிரசங்கங்களை, வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதுன்றது பெரிய சவாலாக இருக்குது. ஜனங்க அதை விரும்புறதில்ல, ஜனங்க அதை பார்க்க ஆசைப்படுறது இல்லை. அவங்களுக்கு தேவையெல்லாம் களியாட்டங்களும், அவங்களுக்கு தேவையெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களும் தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு தேவை அதுதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தார் மத்தியில் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறது இன்னைக்கு இவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்க. எளிமையாக இருக்கிற காலத்தில் இவ்வளோ கடினமாக இருக்குது எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை கொண்டு போயிட்டு சேர்ப்பது என்பது. ஏன்னா அவ்வளவு பொய்கள், அவ்வளவு தேவையில்லாத காரியங்கள் அதில் நிறைந்திருக்கிறது. அப்போ இயேசுவின் காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 சீஷர்களும் உலகம் முழுவதும் சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவித்து, அதனால தான் இன்னைக்கு நீங்கள் நான்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளோ அநேக சபைகள் எழும்பி இருக்கிறது காரணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டிராவல், ஒரு பெரிய பிரயாணம் அன்றைக்கு சீஷர்களால் செய்யப்பட்டது. யாரால் செய்யப்பட்டது அது? ஆமாம், சீஷர்கள் பிரயாணம் பண்ணாங்க, ஊர் ஊராக சென்றாங்க, நாடு நாடாக சென்றாங்க. தோமா போன்றவர்கள் தான் இந்தியாவுக்கு வந்தது. எப்படி வந்தாங்க? எந்த தைரியத்தில் வந்தாங்க? இங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் வேற, உணவு முறைகள் வேற, காரியங்கள் வேற, எல்லாமே வேற. பட் தே கேம் boldly. எந்த தைரியத்தினால? because they have received the spirit of God. யாரை பெற்றிருந்தார்கள்? அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். அந்த பலத்தால் அவர்கள் இங்கு ஊழியத்தை செய்தார்கள். அது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த பூமியில ஏற்படுத்தினது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இயேசு இதுதான் சொல்றாரு. ஆனா இது சொல்ற நேரத்தில் அவர்கள் அதை கவனமாக என்ன பண்ணல, கேட்கல. அது விட்டதன் காரணமாக தான் பின்மாறினார்கள், பாவத்தை செய்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய வழியில் நடக்காம உலக வழிகளில் அவர்கள் நடந்தார்கள். உலகத்துக்கு அடுத்தவைகளை அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு சொல்றாரு. எதை குறித்து துக்கமா இருந்தாங்க அவங்க? உலகத்துக்கு அடுத்தவைகள் இருந்தார். அப்படின்னா எப்படி கடனை கட்டுவேன், எப்படி காசு வரும், எப்படி சாப்பிடுவேன், எப்படி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவேன், இதெல்லாம் நல்ல காரியங்கள் தான், இதுல எதுவும் கெட்ட காரியம் இல்லை. ஆனா உங்களை கவலைப்பட சொல்லலைன்றார். என்ன பண்ண சொல்ல? நான் கவலைப்படுறதுனால காசு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு போறாங்களா? கவலைப்படுறதுனால ஏதாவது வந்துட போதா? ஒன்றும் வர போறது இல்லை. கவலை என்பது அவ்விசுவாசத்தின் அடையாளம். கவலை என்பது விசுவாசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப நீங்கள் விசுவாசிக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப ஏன் விசுவாசிக்க முடியலன்னா அங்கே ஆவியானவர் இல்லை. அதனால அவர் உங்களுக்குள்ள இருந்த சத்தியத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. எதை வெளிப்படுத்த முடியவில்லை? சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தணும். பாருங்க, இயேசுவை குறித்த உண்மையை, இயேசுவை குறித்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது தான் வாழ்க்கையில மாற்றம் என்ன பண்ணுவாங்க, உண்டாகும். இல்லை உண்டாகாது. அப்ப இயேசுவை குறித்த சத்தியம் உள்ள வெளிப்படுத்தினா பரிசுத்த ஆவியானவராங்க தேவை. அதுதான் அடுத்த வசனத்தில் இப்படி போதிக்கிறார். எப்படி? 17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால். உலகம் என்ன பண்ணல? சத்திய ஆவியானவரை காணாமலும் அவரை என்ன பண்ணாமல் இருக்கிறது. எவ்வளவு பேர் வார்த்தை பாருங்க, எவ்வளவு உண்மை கூட. உலகம் இன்றைக்கும் யாரை காணவில்லை? யாரை காணவில்லை? இன்னைக்கும் திட்டவன் எல்லாம் இயேசுவை தான் திட்டிக்கிட்டு இருக்காமா. பார்த்தீங்களா? இன்னைக்கும் புகழறவெல்லாம் இயேசுவை தான் புகழ்வான். ரெண்டுமே இருக்குது. நான் அந்த கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன், காலேஜில் படித்தேன், அங்கே பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, சாப்பாடு நல்லா போட்டாங்க, நல்ல படிப்பு கொடுத்தாங்க. அதனால ஜீசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் எந்த உலகத்தார் வாயிலிருந்தும் ஆவியானவரை பற்றியோ ஆவியானவருடைய அந்த தன்மைகளை பற்றியோ பேசி நம்ம என்ன பண்ணதில்லை, பார்த்ததே இல்லை. ஏன்? அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை நம்முடைய வேலையா இருக்குது. யாருடைய வேலை அது? நம்முடைய வேலை. நம்ம அதை செஞ்சதே இல்லை. We only preach Jesus Christ, not the Holy Spirit. இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவர் சிலுவையில் வந்தார், மரித்தார், மரியாள் பெற்றெடுத்தாங்க, அதெல்லாம் பேசணும். ஆனா எதை பேச மறந்துட்டோம், எதை வெளிப்படுத்த மறந்துட்டோம்னா எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய பலன், எங்களுடைய ஆதாரம் பரிசுத்த ஆவியானவர் என்பதை அறிவிக்கவும் சொல்லவும் மறந்து விட்டோம். அவர் ஒரு கேலி கிண்டல் பொருளாக காட்சிப்படுத்திட்டோம். அவரை எப்படி படுத்திட்டாங்க? அதை சபதம் பண்ணுச்சது, உலகத்தார் பண்ணல. ஆவியானவர் இறங்குறாரு, ஆவியானவர் உருள்றாரு, பார்த்துருக்கீங்களா? அந்நிய பாஷையில் பேசுறன்றாங்க. இது எல்லாமே பொய். இது எல்லாமே ஒரு விதமான பொய்யான ஒரு உணர்வுகள். இது இட் இஸ் அண்ட் ஃபேக் எமோஷன்ஸ். அந்நிய பாஷை ஃபேக் இல்லை. ஆனால் இவங்க செய்கிற அந்நிய பாஷை, பேசுகிற அந்நிய பாஷை ஃபேக். அது இவர்கள் ஆவியில் நிறைய சொல்றது ஃபேக்கு, பொய். ஆவியின் அபிஷேகம் இவங்க சொல்றது பொய். அதெல்லாம் என்னென்னு பின்னாடி வரப்போகிற காலங்களில் பேச போகிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொண்டு வர போகிற இந்த ஆவியானவருக்குள்ள. அப்போ இதெல்லாம் தெரியாமல் இவர்கள் ஏதோ ஒரு மாயமாலத்துக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் வைத்திருப்பதனால
உலகத்துக்கு அதிகபட்சம் பரிசுத்த ஆவியானவர்னா கையை தட்டி ஏதோ உழுந்து கிழுந்து பிறண்டி உருள்றது தான் ஆவியானவர் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், இந்த ஆவியானவர் ஞானத்தை அருளுகிறவர், இந்த ஆவியானவர் தேவனுடைய வழிகளில் நடக்கக்கூடிய பலத்தை நமக்கு தருகிறவர். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, நம்மளை ஒரு ஹீரோவை போல, நம்மளை ஒரு ராஜாவை போல, நம்மளை ஒரு நேர்த்தியானவர்களாக சிறந்தவர்களாக நடத்தக்கூடிய ஆவியானவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர்? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா நீங்கள் துக்கமாய் இருப்பது இல்லை. அவருடைய பலன் விளங்கும், அவருடைய தைரியம் விளங்கும், அவருடைய மகிழ்ச்சி விளங்கும், அவருடைய சந்தோஷம் விளங்கும். பிகாஸ் he is in you. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் அவருடைய கனிகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். பாருங்க, அதனாலதான் கலாத்தியர் 5 எழுதுறார், ஆவியின் கனியோ அன்புல இருந்து ஆரம்பிக்கிறார். அன்பு சந்தோஷம் இருந்து ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே உள்ள இருந்து வெளிப்படும். இதெல்லாம் வெளிப்படுதா? வெளிப்படாமதா இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் வெளிப்படல? உள்ள யாரு கிடையாது? சத்திய ஆவியானவர் உள்ள கிடையாது. இவங்க சத்திய ஆவியானவரை வெளியே நிப்பாட்டி விசுவாசிகள் மேலே நிப்பாட்டிட்டாங்க. மேலே வந்து இறங்குறதோடு சரி, அவர் உள்ள வாசம் பண்றது, உள்ள இருந்து தெய்வீக அன்பை வெளிப்படுத்துறது, உள்ள இருந்து தெய்வீக சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது, அந்த அனுபவங்கள் எல்லாம் சபையில போதிக்கிறது இல்லை, விசுவாசிகள் அதை அனுபவிச்சதும் இல்லை. அவங்களுடைய ஆவியானவருடைய அனுபவம் எல்லாமே அதான் சொன்னால, ஆவியில் நிறைய கை தட்டுறது, உருள்றது, எழுந்துக்கிறது தான். இவ்வளவுதான் ஆவியானவர் ரொம்ப சுருக்கிட்டாங்க. அது ஆவியானவரே இல்லை. ஆவியானவர் வந்து இஸ் அன் பெஸ்ட் காட் தட் யூ ஹெவர் ஹர்ட். உலகத்தில் அநேக கடவுளை பற்றி பேசுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் பற்றி முழுமையாக கேட்டிங்கன்னா, இவரை போல ஒரு சிறந்த ஒரு ஆண்டவரை, சிறந்த கடவுளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கவே முடியாது, கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. இயேசுவை பற்றியே நமக்கு கொஞ்சம் தான் தெரியும், இருக்கிறது வரைக்கும் தான் தெரியும். மத்திய, மார்க், லூக்கா, யோவான்ல இருக்கிறது தான் இயேசு. அவரை பற்றி அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதை தாண்டி பிதாவையும் இயேசுவையும் ஒரு முழுமையாய் புரிந்துக்கக்கூடிய ஒரு அறிவை, ஒரு ஞானத்தை, ஒரு வெளிப்பாடை நமக்கு அருளுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அதை தான் இயேசு சொல்லிட்டு போனாரு. அதில் சொல்லும் போது இப்படி சொல்றாரு, உலகம் அவரை காணாமலும் அவரை அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அவரை என்ன பண்ண கொள்ள மாட்டாது? அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நல்ல மனதில் வச்சுங்க, ஏன்னா இது அடுத்தது அதான் பார்க்க போறோம். ஆவியானவரை உலகம் பெற்றுக்கொள்ளாது. எது பெற்றுக்கொள்ளாது? அவரை அறியாதவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் பிரசங்கிக்கிறோம். ஏன்னா பிரசங்கித்தால் தான் ஆவியானவர் யாருன்னு தெரியும். ஆவியானவர் யார் என்ற அறிவு உண்டானால் தான் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யாரை பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப சிம்பிளான லாஜிக்கும் உலகத்தில் அதுதான். ஒரு காலத்தில் நீங்கள் கையில் மாவாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதில் மாவாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க, கையில் மாவாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கும் நாகரிக வளர்ச்சி அல்லது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியாத கிராமங்கள் இந்தியாவில் நிறைய இருக்குது. அது மாதிரி சில கிராமங்களை போய் பார்த்துருக்குறேன். இன்றைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப பழங்காலத்து ஆட்டுகள் எல்லாம் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மாவெல்லாம் கரண்டே கிடையாது அந்த ஊர்லலாம். எந்த டெக்னாலஜி கிடையாது, மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அங்கே மாவு இருக்காங்க, மைதா மாவு, கோதுமை மாவு எல்லாமே வருது. நான் கேட்டேன், மிஷின் ஏதாவது இருக்குதா இங்கே, மூட்டை மூட்டையாக அடிக்க வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க கொண்டு போய் ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன ரூம் கல்லுலே கட்டியிருக்கிறாங்க. அந்த வழியாக அங்கே ஒரு ஆறு மாதிரி ஓடுது, மேலே இருந்து இறங்கி வருது. அதில் ஒரு வீல் மாதிரி வச்சு, பழங்காலத்து இந்த மாட்டு வண்டியெலாம் வரும் இல்லையா, அந்த வீல் மாதிரி வச்சு 2 பெரிய பாறாங்கல், கீழே ஒன்று மேலே ஒன்று. மேலேருந்து இந்த கோதுமை அதெல்லாம் விழும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சுத்தம் போது இது ஒரு பக்கம் சுற்றுது, இது ஒரு பக்கம் சுத்தம் போது பார்த்தீங்கன்னா அந்த 2 உராய்வில் என்ன ஆகுது, அதை மாவு மாதிரி அரைச்சி கீழே தனியாக கொட்டுது. அதை நினச்சி இன்னைக்கு எந்த லெவலில் போயின்னு இருக்குது நம்ம ஊர்லாம். இன்னும் இவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க, கையிலையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அரைச்சிட்டு உட்காந்துருக்கிறானுங்களேன்னு யோசித்தோம். என்ன விஷயம் அங்கே ஒரே விஷயம் தான், அறியாமல் இருக்கிறபடியால் கிரைண்டர் யூஸ் பண்ணல. அறியாமல் இருக்கிறபடியால் என்ன பண்ணலாம், அவங்க கிரைண்டர் யூஸ் பண்ணல. ஒன்று கையில் தான் ஆட்டுற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்களே எடுத்துக்கலாம், நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. கிரைண்டர் ஒன்று இருக்குதுன்னு தெரியும் தான் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு அதை கடையில் போயிட்டு வாங்குறீங்க, பெற்றுக்கொள்கிறீர்கள். பிகாஸ் யூ நோ இட். மாவு அரைக்கிற மிஷின் ஒன்று இருக்குது, துணி துவைக்கிற மிஷின் ஒன்று இருக்குது. பேசுறது புரியுதா? பிகாஸ் யூ நோ, ஸோ தட் யூ ரிசீவ் தி சேம் திங். ஆவியானவரை அறியாமல் ஆவியானவர் என்ன பண்ண முடியாது, நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய காரியம் என்னன்னா, ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்து அடுத்த செகண்டே ஜம்ப் எங்கே தெரியுமா, எப்போ இயேசு வருவார், எப்போ இயேசு வருவார். ஆவியானவரை பற்றி கேட்குறதே கிடையாது. அதனால தான் ஆவியானவரை கொண்டாந்து எப்படி வச்சுருது, பாடல் பாடும்போது, கை தட்டும் போது, இந்த மாதிரி நேரத்தில் ஆவியானவரை காமிச்சிருது. இது ஆவியானவராகும், இது ஆவியின் அபிஷேகமாக இருக்கும். கிடையாது. நான் அந்த மாதிரி ஆவியில் நிறைஞ்ச ஆளுங்களாம் கெட்ட வார்த்தை பேசுறதை பயங்கரமாக பார்த்துக்கிறேன். புதுசாக கண்டுபிடிச்சி பேசுவாங்க, வெள்ளை புடவையிலே பேசுவாங்க, பைபிள் வச்சுக்கிட்டே பேசுவாங்க.
பெரிய விஷயமா கூட இருக்காது. சர்ச்சில் பஸ் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, சர்ச்சு முடிச்சுட்டு எல்லாம் பஸ்ஸில் போங்கன்ட்டு. அதில் இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெகுலராக இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, அதில் இன்னொருத்தர் உட்காந்துருப்பாங்க. அந்த சர்ச்சு பஸ்ஸே ஃப்ரீ தான், பாஸ்ட்டு காசு கட்டுவார். அதுக்கு ஒரு அந்த அம்மா சண்டை போடுது. ஆனால் அந்த அம்மா பாடல் வேலையில் அப்படி ஆவியில் நிறைஞ்ச அம்மா தான். அந்நிய பாஷை பேசினேன் அம்மா தான். புடவை அப்படி தூக்கி இப்படி சொருவிட்டு பேச ஆரம்பிச்சதுன்னா காது கொடுத்து கேட்க முடியாது. இந்த கையில் பைபிள் தான் இருக்குது, ஆனால் வாயிலிருந்து வர்றது எல்லாமே கெட்ட வார்த்தை. அதெல்லாம் தான் சொல்கிறேன், அது ஆவியானவர் அல்ல. யார் அல்லது? ஆவியானவர்னா யாருன்றதை போன வாரம் கூட எடுத்து காமிச்சேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நீ தேவனுடைய பிள்ளை, நீ இப்படி பேசலாமான்னு அவர் உங்களுக்குள்ளே பேசுவார். அவர் உங்களை என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். அவருக்கு பேர் தான் என்னது? பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பாஸ்ட் கேட்பாருன்னு இல்லை. அதான் கடந்த வாரம் கூட சொன்னேன். நிறைய நேரத்தில் பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவராக மாற்றி வச்சிருக்கிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் பரிசுத்த ஆவியானவர் வேலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகளை கண்டிக்கணும் பிரதர், விசுவாசிகளை அவங்களை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். எது இதில் கண்டிக்கணுமோ அதெல்லாம் கண்டிக்கலாம். வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ண முடியாது? கண்டிக்க முடியாது. இந்த கொயர் இருக்கிறாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுத்துருக்கேன். நான் அவங்களுக்கு கிருபையை எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறேன்? கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்து எப்படி பாடணும்னு சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு பல ஆயிரம் செலவு பண்ணி ஸ்டாண்டில் இருந்து, மைக்கில் இருந்து, மானிட்டர், ஹெட்ஃபோனில் இருந்து எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து, ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கிங் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு முதல் கொண்டு வீடியோவோட ஆரம்பித்து ஆடியோவோட அனுப்பி, இதெல்லாம் பத்தாதுன்னு அவங்களுக்கு கவுன்சிலிங் ரூமில் அவங்களுக்கு தனியாக அங்கே ஒரு வீடியோ மானிட்டர் கொடுத்து, அங்கே ஒரு டேபை கொடுத்து, அங்கே ஸ்பீக்கரையும் வச்சு, ஆராதனைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, பாடல் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா பாடி என்ன பாட போகிறோன்னு தெரிஞ்சு அப்படி என்ன பண்ணுங்க, நீங்கள் பாடுங்க அப்படின்னு இவ்வளோ ஏற்பாடையும் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ வசதிகளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன். செஞ்சு கொடுத்த பிறகும் நாங்கள் 8:15 தான் வருவோம், 8:25 தான் வருவோம். சில டைமில் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட நின்று என்ன பண்ணுவோம்? பாடுவோம். நாங்கள் எங்கள் சொந்த ராகத்தில் என்ன பண்ணுவோம்? பாடுவோம். நீங்கள் அதெல்லாம் மட்டும் கூடாது, எங்களை கேட்கவே சொல்லவே முடியாது. ப்ராக்டிஸ் வரலையா? இறங்கி உக்கார், அதான் கண்டிப்பு. இறங்கி உக்கார், கீழே வராது. இனிமேல் சர்ச்சில் பெருக்கிறது முடிச்சுட்டுலாம் போக முடியாது. இனிமேல் பாட்டு பாடணும்னு நிறைய கண்டிஷன் இருக்குது அவங்களுக்கு. சர்ச்சை முடிச்சுட்டு ஓட முடியாது பெரியவங்க. நீங்கள் எப்படி போய் வீட்டில் போய் சமைக்க போகிறதில்ல. எப்படியா இருந்தாலும் உங்கள் அம்மா வயசாகி அவங்களாம் கேள்வியாகி இல்லை அவங்களுக்கு கூண் விழுந்து அந்த லெவலில் ஆகிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்குலாம் சோறு போடுவீங்களான்னு கூட தெரில. அந்த மாதிரி கேஸாக இருக்கிறீங்க. எப்படி வீட்டில் போய் வேலை செய்ய போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணுங்க, இங்கே என்ன பண்ணிடுங்க, நல்லா வேலை செய்யுங்க. ஆம்பளை பிள்ளைங்க செய்கிறானுங்க 2 பேர், பத்தலை எனக்கு, ஆட்கள் தேவை. அதனால் புதுசாக என்ன பண்ணுறேன், 3 பேரை போட்டிருக்கிறேன் ஒர்க்கராக. இந்த 3 பேரும் மைக்கு பிடிக்கிறது மட்டும் வேலை இல்லை, இனிமேல் பெருக்கிறது, துடைக்கிறது, சர்ச்சு முடிஞ்ச பிறகு சேர்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு தான் என்ன பண்ணோம், போட்டுட்டு வந்திருக்கிற வெள்ளை சுடிதார் போகும்போது கருப்பாக அழுக்காக போகணும். அழுக்கு கசங்காமல் என்ன பண்ண முடியாது, போக முடியாது இனிமேல். இதுதான் கண்டிப்பு. இது இந்த லெவல், இவ்வளோ தான் நம்ம பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது, படிக்கிறதே இல்லை, புக்கே எடுக்கிறதே இல்லை. அதுக்கு நான் வர முடியாது. இருங்க, காலைல வர 6 மணிக்கு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி விட்டு அட்வைஸ் பண்ணி, அந்த வேலை என் வேலை கிடையாது. அது பெற்றோர்களாகி உங்களுடைய வேலை. இல்லை வளர்ந்துட்டாங்க கேட்கலன்னா அதுக்கப்புறம் யாருடைய வேலை? அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. கிறிஸ்தவ பிள்ளைங்களா இருந்தால் அவர் கண்டித்து உணர்த்துவார். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உனக்கு? உனக்கு ஃபீஸை கட்டி அதை பண்ணி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து உன்னை நல்லா மதிப்பாக வச்சுருந்து ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் காலையில் எழுந்து புக்கை படித்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படித்து நாலேஜை வளர்த்துக்கிட்டு அப்படி கிளம்பி என்ன பண்ணலாம், ஸ்கூலுக்கு போகலாமே. 8 மணிக்கு எழுந்து அவசர அவசரமாக மூஞ்சை மட்டும் கழுவிட்டு, அதான் பவுட்ரு இருக்குது, சென்ட் இருக்குது, அதையும் தானே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ட்ரெஸ்லையும் அடித்து உடம்புலையும் அடித்து அங்கேயும் இங்கேயும் தேய்ச்சி ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி போகிறது. பார்த்துருக்கீங்களா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள? இதில் இந்த ஆம்பளை பசங்களாம் ஒன்று கொடுமையாக ஓட்டுறானுங்க வண்டியெல்லாம், சைக்கிள்லாம்.
காலைல யாரை பார்க்குறேனோ இல்லையோ, இந்த முன்னெல்லாம் ரோட்டில் நாய் வருதான்னு தான் பார்ப்பேன். இப்போ யூனிஃபார்ம் போட்டு தான் வருதான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா தூங்கிக்கிட்டே ஓட்டுறான். தூக்கமாக அவருக்கு 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறார். 8:30 மணிக்கு ரேஞ்சர் சைக்கிளில் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் திரும்புது. அவ்வளோ சோம்பேறிங்க. பெரிய சயின்டிஸ்டாக வருவானுங்க ஒன்றுங்களாம். பெரிய எழுதி வச்சுங்க. இதே மாதிரி இந்த குரூப் இருந்ததுன்னா இன்றைக்கி எப்படி வடநாட்டிலேருந்து ஒரு குரூப் இங்கே வந்து வேலை செய்யுது, இதே மாதிரி இதெல்லாம் அங்கே போவோம். இதெல்லாம் தான் போகணும். இந்த குரூப்பெல்லாம் இங்கே ஒன்றும் இருக்காது. இது வேறு மாதிரி மாறிடும். இங்கேருந்து அங்கே தான் ஓட வேண்டியதாக இருக்கும். அதனால் கண்டித்து உணர்த்துவதுன்னு வரும்போது இதுதான் லிமிட்டு. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை என்ன பண்ணலாம், நான் கண்டித்து உணர்த்தலாம். இவ்வளோ தான் நான் பண்ண முடியும். ஆனால் பர்சனல் லைஃபுக்குள்ளே நான் என்ன பண்ண முடியாது, என்ட்ரி ஆக முடியாது. ஏன்னா பெற்றோர்களாகி நீங்களே ஒரு காலகட்டத்துக்கு மேலே போக முடியாது. யார் கையில் தான் கொடுத்தாவணும் அதை? ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும், நீர் செய்தருளும், அவனுக்கு நல்ல அறிவு கொடும், நல்ல ஞானத்தை கொடும், நல்ல புத்தியை கொடும் அப்படின்னு நீங்கள் ஜபம் தான் பண்ண முடியும். ஒருவேளை பேச்சு கேட்குற மாதிரி இருந்தால் ஒரு 4 அறிவுரை என்ன பண்ணலாம், சொல்லலாம். எதுவுமே கேட்க மாட்டேன், வாயை மூடு, எனக்கு தெரியாதா அப்படின்னு பேசுகிற ஆளுகிட்ட ஒன்றும் பேச முடியாது. அதே போல தான் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ளே நம்ம செய்கிறது சரி தவறு, நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையும் உணர்த்துவது வந்து பாஸ்டர்ஸ் கிடையாது. யார் செய்யணும் அதை? எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சொல்லி கொடுப்பாருப்பா. நீ செய்கிறது சரி, நீ போகிற வழி தவறு, நீ யோசிக்கிற விதம் தவறு, நீ இதெல்லாம் செய்கிறது தப்புன்னு சொல்லி கொடுக்கறது யாரு? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர்? உங்களுக்குள்ளே வாசம். அதில் என்னன்னா நீங்கள் அவரை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் என்ன பண்ணியிருக்க வேண்டும்? அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியாது சொன்னேன், நீங்கள் அவரை அறியாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை என்ன பண்ண முடியாது. அதனால தான் இயேசு இப்போ சீசர்களுக்கு அதை அறிவிக்கிறார். நான் போன பிறகு ஒரு தேற்றரவாளன் வருகிறார், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பாரு, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் தேற்றரவாளனாக இருப்பார். அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். அவர் ஒரு கடவுளாய் உங்களோடு இருந்து உங்களோட செயல்படுவார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கும் போது தான் இந்த இடத்துல சொல்றாரு, உலகம் அவரை பெற்றுக்கொள்ளாது, ஏனென்றால் உலகம் அவரை அறியவில்லை, அதனால் அவர் என்ன பண்றதில்லை, பெற்றுக்கொள்ள முடியாதுன்றார். சரி, அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி, இதான் நம்முடைய பாயிண்ட். அவர் என்ன பண்றாரு? இப்ப உலகம் அவரை பெற்றுக்கொள்ளலை, ஏன்னா அறியவில்லை. ஆனா நீங்கள் யாரு? அவரை, ஆவியானவரை அறிந்தவர்கள். யாரை அறிகிறீர்கள்? இப்பொழுது பிரசங்கத்தை ஒழுங்கா கேட்குறீங்கன்னா, இப்ப யாரை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஆவியானவரை பற்றி. அப்ப ஆவியானவரை அறிந்து கொள்கிற நீங்கள் அவர் எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள், அவர் எப்படி இருக்கிறார்ன்றது இங்க ரொம்ப தெளிவாக சொல்றார். இயேசு பிரசங்கம் பண்ணது எப்படி? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. ஆவியானவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? அவர் நல்லா சொல்லுங்களேன், அவர் உங்களோடனே இருக்கிறாரா? கடவுள் இப்ப எங்க இருக்கிறார்? அவர் கடவுள் எங்க இருக்கிறார்? அவர் நல்லது சொல்லுங்களேன். ஸ்டேஜில் இல்லை, புல்பீட்டில் இல்லை, பைபிள்லையும் இல்லை, அல்லவா போட்டிருக்கிற ட்ரெஸ்லையும் இல்லை. போடுவீங்களா இல்லையா? கடவுள் எங்க இருக்கிறார்? அவர் உங்களுடனே வாசம் பண்ணுகிறார். எங்க வாசம் பண்ணுகிறார்? அவர் நல்ல புரியுதா உங்களுக்கு? அந்தந்த வேலையை, இந்த புல்பீட்ன்றது பிரசங்கம் பண்ணுறதுக்கான ஒரு மேடை, இந்த ஸ்டேஜ்ன்றது நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கான ஒரு இடம், அவ்வளோதான். அதுக்கு மரியாதை. இதுக்கு பலிபீடம் நீங்கள் ஒரு பேர் என்ன பண்ணக்கூடாது, அந்நிய மக்கள் தங்கள் தெய்வங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சிடக்கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பலிபீடத்தில் ஷூவை அதை அந்த நீயே எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணாது. அது அந்தந்த லெவலில் என்ன பண்ணட்டும், இருக்கட்டும். ஆவியானவர் இப்போ கடவுளை ஒரு ஸ்டேஜ்லையும் இல்லை, புல்பீட்லையும் இல்லை, மேட்லையும் இல்லை, ட்ரெஸ்லையும் இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? அவர் ஆவியானவர். அவர் ஆவியாய் உங்களுடனே கூட இருக்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவர் எங்கே இருப்பதால்? நல்லது சொல்லுங்களேன். எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? அவர் நான் நம்புகிற என் ஆண்டவர், நான் விசுவாசிக்கிற என் ஆண்டவர் வெளியே எந்த ஊர்லயும் இல்லை, அவரு வெளியே எந்த சர்ச்சிலையும் இல்லை, அவரு வெளியே எந்த பாஸ்டர் கையிலையும் இல்லை. அவரு எங்க இருக்கிறார்? அவர் எனக்குள்ளே, நம்புகிற எனக்குள்ளே, அறிந்த எனக்குள்ளே, வாரம் என்று அழைத்த எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பேர் வார்த்தை பாருங்க. எங்கே வாசம் பண்ணுகிறார்? அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப சர்ச்சோடைய மெயின் பார்ட் எதுவா போயிடுதுன்னா, அவரை பற்றி பிரசங்கிப்பது. யாரை பற்றி பிரசங்கிப்பது? ஆவியானவரை அறிவிப்பது தான் சபையோட வேலை. சர்ச்சை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுதான். கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிறார், அப்ப நாங்க எங்க வரணும்? ஏன்னா வந்தாதான் அவர் யாருன்னு என்ன பண்ண முடியும், நீங்கள் அறிய முடியும். அவருடைய வார்த்தைகளை அறிய முடியும், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அதுக்காக தான் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. இது நடக்க வேண்டியது முக்கியமானதா
இருக்குது. இது ஒரு வேலையை செய்ய வேண்டியது முக்கியமானதா இருக்குது. இது ஒரு வேலையை செய்யல, நான் இவர் என்ன பண்ண முடியாது, அறிவிக்க முடியாது. ஒரு நேரமாக இதுவாக வேலையை வச்சிருக்கிறதுனால தான் இதை எடுத்து பிரசங்கம் பண்ணுறேன். நான் பார்ட் டைமாக இருந்தால் இதை எடுத்து என்ன பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. வேறு எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு பரிசுத்தமாக இருந்தீங்களா? கடந்த வாரம்லாம் டிவி பார்த்தீங்களா? சீரியல் பார்த்தீங்களா? ஹலோ, சினிமா பார்த்தீங்களா? ப்ரேயர் பண்ணிங்களா? பைபிள் படிச்சிங்களா? ஒழுக்கமாக இருந்தீங்களா? இதெல்லாம் தான் கேட்டு உட்காந்துருக்கணும். இதெல்லாம் ஏன் கேட்கறது இல்லை, இதெல்லாம் ஏன் டச் பண்ணுறது இல்லை? இதெல்லாம் கேட்க வேண்டியவர் யாரு? நீங்கள் பெற்றிருக்கிற உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும். காலையில் எழுந்து படிச்சியா, தியானிச்சியா, ப்ரேயர் பண்ணியா? கேட்க வேண்டியது யாரு? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கேட்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோடு பேசணும். அந்த பழக்கம் உங்களுக்கு உருவாயிருக்கணும், அந்த அனுபவம் உங்களுக்கு வரணும். அப்பதான் நீங்க சபைக்கு வருவது, விசுவாசிகளாக இருப்பது, ஞானஸ்நானம் எடுத்திருப்பது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் என்ன பண்ணியிருக்குவாங்க, உண்டாகும். அப்ப இயேசு இவ்வளவு வெளிப்படையா பேசுறார். நான் அனுப்புகிற தேற்றொரு வாளனை உலகம் பெற்றுக்கொள்வதில்லை, காரணம் உலகம் அவரை அறியவில்லை. ஆனால் நீங்கள் அவரை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர் உங்களுடனே வாசம் பண்ணுவது மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? அவர் சொல்லுங்களேன். நீங்க வீட்டில் இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளதான் ஒரு வாசம் பண்ணுகிறார். இல்லை, எங்க தூக்கி போய் ஐசியூ வார்டில் போட்டாங்க, அங்கேயும் இருக்கிறார். ஹலோ, நீங்க இந்த சரீரத்தில் ஜீவனோடு இருக்கிற கடைசி மூச்சு வரைக்கும் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? அவர் இயேசு அதை ரொம்ப சிலுவை மரணத்தில் வெளிப்படையாக செஞ்சு காமிச்சார். அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறத. கடைசி வார்த்தை எல்லாம் முடிந்ததுன்னா இல்லையா, முடிந்ததுன்னு சொன்ன பிறகு என்ன செஞ்சார்னு பார்த்தா, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை அப்படின்னா கடைசி மூச்சு வரைக்கும் ஒருத்தர் என் கூட இருக்க முடியும் அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவரை பற்றி தான் சொல்றார். அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யாரை அறிவீர்கள்? நீங்கள் you will experience the Holy Spirit. ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. நீங்கள் ஆவியானவரை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து நடத்துவதை புரிந்து கொள்வீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து செயல்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் இருப்பார். பார்க்க தான் முடியாதே தவிர அவர் என்ன பண்ண முடியும், நீங்க அறிய முடியும். இன்னைக்கு உலகத்தில் பல காரியங்கள் அப்படிதான். ஹலோ, நல்ல வெயிலில் நடந்து அங்கே இங்கே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க, இன்னைக்கு மேக்ஸிமம் ஏசி இல்லாத வீடு இருக்காது, கடைங்க இருக்காது, மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் போட்டாச்சு. அப்போ அப்படிப்பட்ட இடத்துக்கு நல்ல வெயிலில் அடைஞ்சு திரிஞ்சிட்டு வரீங்க. வந்த உடனே ஏசி என்ன பண்ணுறீங்க, அந்த மிஷினை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ண உடனே சில்லுன்னு பார்க்குறீங்களா இல்லை சில்லுன்னு உணர்றீங்களா? நல்லா சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தப்பு தான் பேசுவோம். அதனால் கரெக்டாக போய் அதை புரிகிற மாதிரி கொண்டு வந்துடுவோம். சில்லுன்னு பார்த்தீங்களா இல்லை சில்லுன்னு உணர்ந்தீங்களா? எப்படி என்ன எது நான் எந்த அனுபவம் இருந்தது உங்களுக்கு? சில்லுன்னு ஒரு ஃபேன் போடுறீங்க, சில்லுன்னு நீங்கள் காற்றை பார்த்தீங்களா இல்லை காற்றை நீங்கள் உணர்ந்தீர்களா? எதை பார்த்தீங்க நீங்கள்? நல்லா சொல்லுங்களேன். பல விஷயங்கள் அப்படி தான் உலகத்தில், நிறைய விஷயங்கள் அப்படி தான் கடவுள் வச்சிருக்கிறார். ஆவியானவரும் அதே போல தான். நான் கடவுளை பார்க்கணுங்க, பார்த்து என்ன பண்ண போகிறேன்? இப்போ நீங்களே யோசிங்களேன். என் உடம்பு அனலாக இருக்குது, வெயில் தாங்கலை, அனலை தாங்கலைன்னா என் உடம்புக்கு சில்னஸ் கிடச்சா போதுமானது. இல்லை நான் ஏசியை பார்த்தே ஆகணும், ஏசி என்ன பண்ணி ஆகணும், பார்த்தே ஆகணும்னா 2 கையிலையும் சங்கிலி, காலில் சங்கிலி கட்டி அவனை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே உட்கார வச்சு நீ எதை ஒன்று என்ன பண்ணு பார்க்கலான்னு விட்டுற வேண்டியதான் அவனாங்க. எல்லாம் அது பார்க்கறதுக்காக பண்ணதில்லை, அது உணர்றதுக்காக பண்ணுது. எதுக்காக பண்ணுது அது? அப்போ கடவுள் என்பவர் நான் பார்ப்பதற்காக பண்ணவர் அல்ல, நான் உணர்வதற்காக இருக்கிறவர். எதற்காக இருக்கிறவர்? அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக இருக்கிறவர், என்னை நடத்தும்படியாக இருக்கிறவர், எனக்கு அறிவை ஞானத்தை தந்து நடத்தக்கூடியவராக இருப்பவர், அவரை அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறார். அதான் பாயிண்ட். அவர் ஆவியா இருக்கிறார்ன்றதுனால அவரை பார்க்க முடியாது, அவர் ஆவியா இருக்கிறார்ன்றதுனால அவர் புரிந்து கொள்ள முடியாது, அவர் ஆவியா இருக்கிறார்னால அவரை எந்த விதத்திலையும் நமக்கு கனெக்ஷனே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றார் இயேசு. இயேசு எப்படி சொல்றாரு? அவரை பெற்றுக்கொண்டவர்கள் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவரை அப்படின்னா you will experience the Holy Spirit என்றார். ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, உங்க அறிவு ஞானம் எப்படி இருந்தது, உங்கள் முடிவுகள் எப்படிப்பட்டதா இருந்தது, உங்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஆவியானவர் வந்த பிறகு உங்களுடைய செயல்கள், உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய உள்ளம், உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்றதையும் கவனிங்க. இந்த மாற்றம் தான் சீஷர்களுக்குள்ள ஏற்பட்டது. பேதுரு ஆவியானவரை பெறுவதற்கு முன்பதாக மறுதலிக்கிறவன் தான்.
உணர்ச்சி வசப்படக்கூடியவன் தான். இயேசு பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில ரெடியா பேசிடுவான், முந்திரி கொட்டை மாதிரி. ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பேதுரு ஒருத்தர் இருக்கிறார், அப்போஸ்தலர் 2ல். அதே பேதுரு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பேதுருடைய வார்த்தைகளும் அவனுடைய செயல்களும் ஆச்சரியப்படும் விதமாக இருந்தது. யார் எப்படிப்பட்டதா இருந்தது? மற்ற ஆட்களே சொன்னாங்க, இவன் இயேசுவோடு கூட இருந்தவன் தானே. அதே வார்த்தை காட்டி கொடுக்குது, மறுதலிக்கும் போது இருந்தது. இவன் யாரோடு கூட இருந்தவன் தானே, இயேசுவோடு கூட இருந்தவன் தானேன்றது காட்டி கொடுக்கும் போது, மன்னிக்கு மறுதலிக்கும் போதும் வந்த வார்த்தை தான். ஆனால் அதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அதே வார்த்தை அவன் மேலே வருகிறது, பேதுருவாகி இவன் இயேசுவோடு கூட இருந்தவன் தானே. எதாச்சும் சொல்றாங்க, காரணம் அவன் மூலமாக இப்பொழுது நடக்கிற அடையாளங்களும் அற்புதங்களும் செய்கைகளும் செயல்பாடுகளும் அப்படிப்பட்டதாக இருந்தது. பிரமிக்க வைத்தது ஜனங்களை. பேதுருவை பற்றி ஜனங்க எப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா, பேதுரு காலையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே வராரா, காலையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாரான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நிழல் பட்டாவது நம்ம பண்ண முடியாதான் சுகத்தை பெற, அந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டான் ஆளு. ஒரு ஆளுக்கிட்ட நின்று இயேசுவி நாமத்தினாலேயும் ஜெபம் பண்ணுறதுக்குனா இல்லை, இப்போ டைமு இல்லை. ஊழியங்களும் ஊழியக்காரங்களும் அப்படி தான் வளரணும், விசுவாசிகள் அப்படிப்பட்டவர்களாக தான் வளரணும். ஹலோ, பேதுருடைய வளர்ச்சி அப்படிப்பட்டதா இருந்தது. எப்படிப்பட்டதா இருந்தது? அவன் நிழல் பட்டாளாகலும் சுகம் உண்டாகாதான் ஜனங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் போகிற வழியில் அந்த வியாதியஸ்தர்கள் அப்படி படுக்க போட்டு வச்சுருந்தாங்களாம். பைபிள் சொல்லுது அதை அப்படி படுக்க போட்டு வச்சுருக்காங்க. ஏன்? அவன் நிழல் பட்டாவது என்ன பண்ணாதான் சுகம் வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிஸி ஆகிட்டார் ஆளு. 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார், 5000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார். பேதுருவை பற்றி வேதம் சொல்லுகிறது மட்டும் 8000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் கொடுக்குறாரு யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு 500 பேருக்கு 300 பேருக்கு கொடுத்துட்டா என்னென்ன பேர் போடுறானுங்க தெரியுமா? ரெவரண்ட்ன்றான், பிஷப்ன்றான், பேண்ட் சொக்கா போயிட்டு அங்கி மாறிடுது, இடுப்பில் ஒரு கயிறை ஒன்று கட்டிடுறான். நம்ம ஆளுங்களும் தான், அவங்க தான் அப்படி பண்ணுறான்னு பார்த்து இவனுங்களும் அதே கேஸு தான். ஒருத்தருக்கு கேட்டேன், ஏன் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுறீங்க? இந்த பேண்ட் ஷர்ட்டுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது, இதை போட்டுப்பார். ஃபாதர் ஃபாதர்னு கூப்பிட்றான் நம்மளை, அவ்வளவு இப்படி ஒரு மானங்கட்ட மரியாதை நமக்கு தேவையா? வார்த்தையினாலும் ஆவியானவராலும் கிரியைகளினாலும் வராத மரியாதை, ஆமாம், உடையில் வருதுன்னா எனக்கு தேவையா? அது எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? அந்த உடையை எத்தனை இடத்துக்கு போட்டுக்கிட்டு போக முடியும்? பிரசங்கம் பண்ணுறதுக்கே கஷ்டம். அதை வச்சுக்கிட்டு சமையல் செய்ய முடியுமா? ஒரு தூங்க முடியுமா? எழுந்துக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. அது எப்படி போடுறாங்கன்னே தெரில. அது கழுத்துலேருந்து போட்டு நேராக தொங்க விட்டுறாங்க, போட்டு கீட்டு பிஷப்னு அப்படி நிற்கிறாங்க. அப்படியே ஒரு பிரோஜனமும் இல்லைன்றேன். அதான் சொல்ல வரேன் நான். ஜனங்க பார்க்கும்போது அப்போ பிரமிப்பு நல்லா இருந்தது. என்ன வாழ்க்கை மாறப்போகுது? ஆவியானவர் அறிந்து கொண்டாங்களோ, ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்களோ, என்ன ஞானம் அவங்களுக்கு உண்டானது? ஒன்றுமே கிடையாது. பல சபைகளில் வெறுமையாக போய் வெறுமையாக என்ன பண்ணுறாங்க, திரும்பி வெறும் மனுஷனை மட்டுமே பார்த்துட்டு அவன் சத்தத்தை மட்டுமே கேட்டுட்டு போகிற சபைகள் எவ்வளோ இருக்குது. இந்த சபை அப்படி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் டாபிக் வச்சு பிரசங்கம் பண்ணுறோம். உள்ளே வரீங்களா? இன்னைக்கு போகும்போது ஒரு பெரிய நம்பிக்கையோடு போகணும். எனக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் எனக்குள்ளும் என் மத்தியிலும் அவர் வாசம் பண்ணுகிறவர், அவரை நான் அறிகிறவனாக இருக்கிறேன். அவர் என்ன பண்ணுகிறவனாக இருக்கிறேன் நான். யோபு அதை தான் சொன்னான் பாருங்க, அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே என் மீட்பர் உயிரோடு இருப்பதை காணும்ட்டான். கூட இருந்தவங்களுக்குலாம் ஆச்சரியம், பைத்தியம் முத்தி போச்சு போல இருக்குது இந்த மனுஷனுக்கு. கடவுளை எப்படா பார்ப்ப நீயோ 10 பிள்ளைகளை இழந்திருக்கிற, வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துட்ட, மனைவி உனக்கு எதிராக மாறிட்டா, சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனை, உன் உடலில் ஃபுல்லாக வியாதி. இந்த நிலையில் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற, என் கடவுளை நான் கண்ணால் பார்ப்பேன், அதுவும் மீட்பரா பார்ப்பேன்னு வேற பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது அந்நிய கண்கள் இல்லை, என் கண்களே பார்க்கும். என் கடவுள் என்னை இந்த நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தாரு அப்படின்றத நானே என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். எப்படா கடவுளை பார்ப்பேன்னா, அவன் காட்டுறான் கடவுளை 42வது அதிகாரத்தில். அவன் எழுந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக மறுபடியும் பெற்றுக்கொண்டு, தட் இஸ் கால்ட் தி ரிடெம்ப்ஷன். ரிடீமர்னா என்னது? இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு மீட்டெடுத்து தந்தவர். 10 பிள்ளைங்க பிறகுது மறுபடியும் காட்டுறான், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக பெறுகிறான், காட்டுறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 4 தலைமுறையா பார்த்தானா, 4 தலைமுறையா என்ன பார்த்தான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணுங்கிறது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? அதுதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆவிக்குரிய அனுபவம் என்பது என்னது? நான் ஏதோ தோன்றது, நான் ஏதோ ஒரு எனக்கு முடி செலுத்துக்கிடுச்சுன்னு சொல்றது,
நான் ஏதோ எனக்கு உடம்பு வரலாம், அதெல்லாம் கிடையாது. எது ஆவிக்குரிய அனுபவம்? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் உணர்வது, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அறிந்து கொள்வது, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் புரிந்து கொள்வது, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை செயல்படுவதை நான் புரிந்து கொள்ற அந்த அனுபவம் வருது பாருங்க. அதுக்கு பேர் தான் எனது கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஏதோ நான் செலுவியை போட்டு அதை போட்டு சர்ச்சைக்கு போன வந்தேன்ல. எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை நானே அறிவேன். யாரை அறிவேன்? நானே யோபு பார்த்தது போல பார்ப்பேன். உன்னை முட்டாள்தனமாக நடந்துகிட்டு இருந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இப்போ ஞானமாய் நடக்கிறேன். முன்ன முடியாதுன்னு இருந்த காரியங்கள் எல்லாம் இப்போ முடியும்படியாக நடக்கிறேன். முன்ன முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ முடித்து காட்டுகிறேன். காரணம், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இப்படிப்பட்ட பலத்தையும் ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து என்னை செயல்படுத்துகிறார். என்ன பண்ணுகிறார் அவர்? ஆமா, ஆவியின் கனிகளை தந்து காண்பிக்கிறார். எனக்குள்ள யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அன்பா நடக்க முடியுது, மன்னிக்க முடியுது, ஏற்றுக்கொள்ள முடியுது, விசுவாசிக்க முடியுது, சந்தோஷமா இருக்க முடிகிறது. பிகாஸ் ஆவியின் கனியும் அப்படிப்பட்டதுதான். ஆவியானவரை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். பார்க்க தான் முடியாதே தவிர என்ன பண்ண முடியும்? அவரை நீங்க மட்டும் அறிந்து கொள்றதில்ல, உங்கள் மூலமாக மற்றவர்களும் ஆவியானவர் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். பேசுறது புரியுதுங்களா? குணாதிசயம் மாறும் போது அங்கே மாற்று வருவது யாரு? ஆவி ஆனவர் தான். இயேசு நீங்கள் ஜெனரலாக பேர் சொல்லிடலாம். இயேசு என் உள்ளத்தில் வந்தார், என் வாழ்க்கை மாறினது. எப்படி வந்தார்? எப்படி செஞ்சார்? செயல்பட்டவர் யார்? உங்களுக்குள்ளே அந்த கிரியை செய்தவர் யார்? நீங்கள் அனுமதித்த போது உங்களை அனுமதியை பெற்று உங்களுக்குள்ளே அந்த மாற்றத்தை உண்டு பண்ணினவர் யார்? அந்த மனதை கொடுத்தவர் யார்? அந்த சிந்தையை கொடுத்தவர் யார்? எல்லா காரியத்துக்கும் பயந்து அழுது நடிந்து கொண்டு அதே மனது இப்படி தைரியமா இருக்குது. அந்த தைரியத்தை கொடுத்தவர் யார்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அதை உங்களுக்கு என்ன பண்ணுகிறாரு? உணர வைக்கிறார், பார்க்க வைக்கிறார். நீங்கள் அவரை அறிந்து கொள்கிறீர்கள் பலத்தின் மூலமாக, கனிகளின் மூலமாக. 18வது வசனம் இயேசு இப்ப பேசுறாரு. ஏன்னா அவங்க ரொம்ப துக்கமானதுனால இன்னும் கொஞ்சம் பேசுறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக, எவ்வளவு பேர் வார்த்தை பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தை, நான் உங்களை யாராக விடுவதில்லை. இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேரண்டி என்ன தெரியுமா? ஹலோ, மிகப்பெரிய ஒரு ஆதாரம், மிகப்பெரிய கேரண்டி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மிகப்பெரிய கேரண்டி. நல்ல சுகம் தருவார், நல்ல வாழ்க்கை தருவார், அதெல்லாம் ரெண்டாவது. வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும் ஒரு காரியம் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா உலகத்தில் ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். என்ன காரியம் அது? கைவிடப்படுவது, அனாதைகளாய் மாறுவது, தனித்து விடப்படுகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கொடுமை. கடவுளே அதை ஏற்றுக்கொள்ளல அந்த கோட்பாடை. மனுஷன் தனிமையாக இருப்பது எந்த வயசுலையுமே, 100 வயசு ஆனாலும் கூட நீங்கள் தனிமையாக இருப்பது நல்லதான். சொல்லுங்களேன், நீங்கள் தனிமையே இல்லைன்றார். நீங்கள் தனியாகவே இல்லை. ஏதோ வாலிப வயசில் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு ஒரு ஆளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி விட்றாங்க, அவ்வளோதான். நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் அந்த கட்டின பொண்ணும் பையனை தான் யார் நமக்கு துணைன்னு நினைக்கிறோம். அதில் நிரந்தரம் கிடையாது. அது இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நிரந்தரமும் கிடையாது. எத்தனை குடும்பத்தில் புருஷன மனைவி நீ தான் துணை, நான் தான் துணைன்னு வாழ முடியுது? ப்ராக்டிக்கல் லைஃபாக, லாஜிக்கலாக பேசுங்க கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டோம், எனக்கு நிறைய பேர் தெரியும். நானே சொல்லியிருக்கிறேன், சில உங்களுக்கெல்லாம் தாலி கட்டலைன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? தாலி கட்டுறதுனால தான் அந்த சென்டிமெண்ட்டுக்காக என்ன பண்ணுறீங்க? அங்கே இருக்கிறீங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்டே ஒருத்தங்கிட்ட தான் சொன்னேன், தாலி கட்டுறதுனால கூட இருக்கிறேன், இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டி விடுற மாதிரி என்ன பண்ணியிருப்பேன்? எப்பயோ ஆமாம் யார் நீ அப்படின்னு கேட்டு போயின்னு இருந்திருப்பாய். ஏதோ அதுவாது இருக்குதே அப்படின்றதுனால தான் நம்ம பண்ணிடுறீங்க. பாதி பேர் இருக்கிறாங்க அதில். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மற்ற உறவுகள்லாம் பாருங்கள், அந்த மாதிரி எந்த ஒரு கவனன்ட்டும் கிடையாது. சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட சரி, சொந்த அக்கா தங்கச்சியாக இருந்தால் கூட சரி, சொன்ன அண்ணன் தங்கச்சியாக இருந்தால் கூட, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை வந்தோடனே நீ யார், உன் குடும்பத்தை நீ பாரு, என் குடும்பத்தை நான் பார்க்குறேன், நீ இந்த பக்கம் வராத, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். முன்னையாவது பேச்சாக இருக்கட்டும்னு வந்துச்சு, இப்போனா கிடையாது, அது கூட கிடையாது. போ, பேச்சு கூட தேவைப்படாது. நீ அந்த பக்கம் பாரு, நான் எந்த பக்கம் பார்க்குறேன், வேலையை பார். யார்? ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைமை அப்படி மாறுது உலகத்தில். ஏன்னா அங்கே எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் வந்து சொல்லுவாங்க, ஏமா அவங்க குடும்பமாக என்ன பண்ணட்டும், வாழ்ந்துட்டு போட்டு விடுங்க,
போய் அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்கணும்னா எங்கேருந்து இருக்கிறது? அவன் சொத்து பிரச்சனைன்றான், எங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டேன்றான், எங்கள் அண்ணன் பிடிங்கிட்டேன்றான், என் தம்பி என்னை வந்து காலை வாரி விட்டான்றான். அவனுங்களுக்கே தோணணும், அவனுங்களுக்கே அது அந்த உறவுகளை பற்றி அறிவு இருக்கணும். ஏன் ரத்தம் ஒன்றெல்லாம் சொல்லுவாங்களையா, தான் ஆடாவிட்டாலும் சதை என்ன பண்ணும், அதெல்லாம் என்ன கிடையாது. இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. வெட்டு கூத்தெல்லாம் எல்லாம் பார்த்தா அண்ணன் தம்பி தான் செஞ்சுக்கிறான். மூணாவது மனுஷனுக்குலாம் இப்போ எந்த வேலையும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்குலாம் எந்த வேலையும் கிடையாது. எல்லாம் சொந்தக்காரங்களே அவங்களே முடிச்சுக்கிறது. ரைட்டு, அவன் வீட்டாரே அவனுக்கு யாராக மாறிக்கிறது, சத்துருவாக மாறிக்கிட்டான். அதில் இப்போ அடுத்த கட்டம் இந்த கணவன் மனைவிக்குள்ளேயும் நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் வரதை பார்க்குறோம். நீ யார் நான் யார், தாலி கட்டணும் அவனுக்கு அடிமையா? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ பெண்களை நான் கவனிக்கும் போது கிறிஸ்டியனாக இருக்கிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்தவர்களாக இருக்கிறது இல்லை, பெரியாரிஸ்ட்டும் கம்யூனிஸ்ட்டுமாக தான் மாறிட்டாங்க. ஃபெமினிஸ்டாக யாராக மாறி இருக்கிறது? ஆமாம், பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் இல்லையா, என்னென்ன பேச்சு பேசுதுங்கன்றீங்க. என் மனைவி கூட பேசினா சொல்லுவேன், நீ 80 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என் வேலையும் சேர்த்து நீ செஞ்சினா 80 வயசு வரைக்கும் எப்படி இருப்ப, நீ ஆரோக்கியமாக இருப்ப. உன் வேலையில் ஷேர் கேட்டினா 35 வயசு 40 வயசில் சுகர் வந்துடும். அதுக்கப்புறம் நான் பாடுலாம் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. எங்கள் பாட்டிலாம் 85 வயசு வரைக்கும் பெருக்குவாங்க பாருங்க. எங்கள் தாத்தாலாம் கூண் விழுந்து அவர் என்னோட ஹைட்டாக இருப்பார், 7 அடி அவர். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவருக்கு 80 வயசு இருக்கும். அப்போ 80க்கு மேலேயே இருக்கும். தோளில் 2 பக்கமும் போட்டுக்கிட்டு என்னை 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னு நினைக்கிறேன், என்னை தோல் மேலே போட்டுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு, இந்த பாரதி ஸ்கூலில் படித்த பாரு அங்கே தான் கூப்பிட்டு போவார். ஸ்கூல் போகும்போது அவர் ஞாபகம் தான் வரும். ஏதோ ஒரு உயரமான 2nd மாடி பில்டிங்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாரையுமே. அப்போ அதுதான் பெரிய காரு எனக்கு. அப்போல்லாம் பெரிய காரு பைக்கெலாம் கிடையாது, சைக்கிள் வச்சுருந்தாலே பெரிய விஷயம். யாரும் பிள்ளைங்களை சைக்கிள்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அப்போ எங்கள் தாத்தா மேலே உட்காந்துட்டு போவோம் பாருங்க. அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து கோட்ரஸ் எடுத்து அப்படி நடந்து கூப்பிட்டு போவார் என்ன. அற்புதமாக இருக்கும். சாயந்தரம் வரும்போது அதான் பேக்கையும் அவரையும் மாட்டிப்பார், லஞ்சு பேக்கையும் அவரையும் தூக்கிப்பார், அப்படி திடகாத்திரமாக இருப்பார். எங்கள் அப்பாலாம் திட்டு, வீட்டில் அமைதியாக உட்காரு, அமைதியாக வீட்டில் உட்காரு. ரொம்ப நாகரிகமான மனுஷன், கிராமத்தை பிறந்த ஆளுங்க. அவங்களும் படிப்பறிவே கிடையாது. எங்கள் அம்மா டியூட்டி முடிச்சுட்டு வருவாங்க பாரு, 2 மணிக்கு வந்து படுப்பாங்க. நான் சில டைம் லீவில் இருந்தால் கூட இருப்பேன். அந்த பெட்ரூம் ஜன்னல் வந்து தட்டுவார், செல்வி கதவு தரமா அப்படின்வார். என்னப்பா அப்படின்னு கதவு திறந்தா எங்கேயோ போயிட்டு எங்கே இந்த தோட்ட வேலை அதெல்லாம் செய்வார். போயிட்டு செஞ்சுட்டு அந்த காசை வச்சு வாழைப்பழம் அது இதை வாங்கிட்டு வந்து, அவசியம் இல்லை, அவர் உட்காந்துக்கிட்டே சோறு போடுவார். எங்கள் அப்பா வேலை செய்ய, அவரால் வேலை செய்யாமல் இருக்க முடியல. அவர் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து பழங்களும் வாங்கிட்டு வந்து மருமக போயிட்டு வேலைக்கு போயிட்டு வெயிலில் வரா. ஒவ்வொரு நாளும் மாமியார் அப்படி இருந்ததில்லை, எங்கள் பாட்டி அப்படி இருந்ததில்லை. அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க அம்மா மேலே. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கல அதான் செய்வாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இவர் அப்படி கிடையாது. அவர் சீக்கிரமாகவே இறந்துட்டார். அவர் இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் மறிக்கும் போதே பாருங்க 90 வயசு இருக்கனால திடகாத்திரமான மனுஷன். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒர்க்கு. என்னது? வேலை செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் கடைசியாக கேட்டார் பாருங்க, சரிப்பா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், சொந்த ஊரில் எடுத்துன்னு போயிட்டு விட்டுரு. அந்த சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போனாலே முடியுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த காலத்து ஆளுங்களுக்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. சொந்த ஊருக்கு போனால் தான் உயிர் இல்லை போவே போவாது. ஆச்சரியமாக இருக்கும் எனக்குலாம், எப்படி பிடிச்சி வச்சுருக்குறாங்க பாரு, உயிரே கையில் வச்சுருக்குறாங்க. போனாங்க. அப்போல்லாம் பெரிய கார் வந்து அம்பாசிடர் கார் தான், பஸ்ஸெலாம் கிடைக்காது, ரொம்ப ரேரு. மாவலிபுரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு அம்பாசிடர் காரை புக் பண்ணி, அப்போவே கஷ்டம் தான். ஆனாலும் அவர் கூப்பிட்டு போகணுமே, அதெல்லாம் தான் பார்த்துட்டு இன்றைக்கி எங்கள் அப்பா காரில் கூப்பிட்டு போகிறேன். ஆக்டிங் டிரைவர் நான் போக முடியும், ஒரு ஆக்டிங் டிரைவர் இப்போ ரெகுலராக போட்டு வச்சுருக்கிறேன். எப்போ ஃபோன் பண்ணாலும் கரெக்டாக வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போய் அழகாக கார், நான் ஓடுறதோட ரொம்ப நேர்த்தியாக ஓட்டிகிட்டு போய் நேர்த்தியாக கூப்பிட்டு வந்தார். இந்த 2 வருஷமாக அப்படி தான். எப்போ வேணா என் தங்கச்சி போய் பார்த்துட்டு வாங்க, எப்போ வேணா எங்கே வேணா போயிட்டு டாக்டர் கிட்ட போனோம், போயிட்டு வாங்க சென்னைக்கு, நாளைக்கு கூட போகிறாங்க, போயிட்டு வாங்க. ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை பண்ணதை நான் பார்த்தேன். எங்கள் அப்பாவை நல்லா வச்சுருந்தேன், தாத்தாவை நல்லா வச்சுருந்ததை பார்த்தேன். கடைசி காலத்தில் நல்லா கார்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டு காசும் கொடுத்துட்டு வந்தார் எங்கள் பெரியப்பா கிட்ட. அவரை பாரமாக நினச்சிடாது, அவனும் ஒரு பையன் தான், ஆனால் அவன் பாரமாக நினைக்கிறான். இவர் வேறு எங்கே கொண்டாந்து போட்டானுங்க அப்படின்ட்டு. பாரமாலாம் நினைக்காத, இதான் காசை வச்சுக்கோ
அவர் எவ்வளோ செலவானாலும் திருப்பியும் வாரம் வாரம் வந்து கொடுத்துட்டு போகிறேன்னார். இறந்துட்டார். இறந்த பிறகு எங்கள் பாஸ்டர் வச்சு தான் இங்கேருந்து வேனை வச்சு அங்கே கொண்டு போயிட்டு, மறக்கவே முடியாத இன்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா அவ்வளோ செலவு பண்ணார் எங்கள் தாத்தாக்கு. அங்கே போயிட்டு அங்கே ஊருக்கே பிரியாணி எல்லாருக்கும், பாத்திரங்கிறதுலாம் இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டார். பாயின்னு ஒரு வேன் கார் இருந்தார் பஸ் ஸ்டாண்டில், இப்போ இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வண்டி 2 வேன் எடுத்துக்கிட்டு விசுவாசிகளை ஏற்றிக்கிட்டு, ஏன்னா இங்கே தான் ஞானசாரம் எடுத்து இங்கே தான் இருந்தார் எங்கள் தாத்தா. எல்லோரும் ஏற்றிக்கிட்டு அண்டா கிண்டெல்லாம் ஏற்றிட்டார் எங்கள் அப்பா. கஷ்டம். ரோடுலாம் இப்போ 1 வே ரோடு மாதிரி இருக்கும், ரொம்ப சின்ன, நல்லாவே இருக்காது. வேனுக்குள்ளே உட்காந்து போகணும், ஏசிலாம் கிடையாது. தள்ளாடி ஆடி கீடி விழுந்து தான் போனோம். வந்தாங்க, போனவுடனே இறங்கினவுடனே அங்கே போய் அண்ணன் பசங்களாம் சொல்லி கறிக்கிறீங்களே வாங்கி அங்கே போட்டு இவங்களே சமையல் செஞ்சு சாயந்தரம் 7 மணிக்கெலாம் எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்து நைட்டெல்லாம் அங்கே ஒரு சர்ச்சில் படுத்து தூக்கிட்டு காலையில் எழுந்து எல்லா விசுவாசிகளும் கூட்டின்னு வந்து இங்கே விட்டுட்டு இவ்வளோ சிரமமும் இவ்வளோ பாடுகளும் பட்டார். 3 பேர் படிக்க வச்சுக்கிட்டேன். என் தாத்தாக்கு இந்த வெள்ளை சட்டையும் வேஷ்டியும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சர்ச்சுக்கு தான் போட்டுன்னு வருவார். அப்படி மடித்து விட்டுன்னு வருவார். அப்படி சர்ச்சுக்குள்ளே அழகாக இருப்பார். முடியிருக்காது ஆனால் அவருக்கு தலையில் நல்லா ஹைட்டாக இருப்பார். அப்படி மடித்து விட்டுவிட்டு அப்படி சர்ச்சில் வந்து படிப்பறிப்பே கிடையாது, பைபிள் கூட கிடையாது அவர் கையில். அவர் உட்கார ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். கீழே தான் உட்காரணும். அந்த வேட்டியை தூக்கி இப்படி போட்டு காலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கையை இப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பார். பாஸ்ட் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். 4-4.5 மணி நேரம். காலை 9 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு தான் முடியும். அந்த 2 மணி வரைக்கும் மனுஷன் அசரவே மாட்டார், அங்கேயே உட்காந்துருப்பார். ஃபேன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பேலன் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கடைசி காலம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம், மூக்குப்பொடி போடலாம், என்னென்னோ பண்ணலான்னு இருக்கிற குரூப் எப்படி இருக்குது இன்னைக்கு? இன்னைக்கு வாலி வயசில் அப்படி தான் யோசிக்கிறான். பிரசாந்துக்கு அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், கரெக்டாக வளர்க்கணும்னு பார்க்கும் அந்த அம்மா பிள்ளைங்க 2 பேரையும். அவங்க கிளம்பி பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. நேற்று தான் கேட்டேன், எவ்வளோ தைரியம் உனக்கு? சொல்லி தான் உன்னை உள்ள சேர்த்தேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு சேர்ந்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே வர முடியாது, நீ எந்த வேலையிலும் வச்சுக்க மாட்டேன். எல்லாரும் மாதிரி அமைதியாக வந்து உட்காந்தமா போனமான் இருக்கணும். நீ அம்மா இல்லை, அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப ஃப்ரீடம் ஆயிடுச்சு. எவனை கூட வேணா சேரலாம், எவன் கூட வேணா பழகலாம். அப்பாவும் வேலைக்கு போயிடாரு பாவம். அவர் ஒரு பக்கம் சம்பாதிக்கல, பிள்ளைங்களை யார் பார்த்துக்கிறது? அவர் வேலை கஷ்டமான வேறு. அவர் வேலைக்கு போனால் அவர் ஐயா ஜாலி ஆகிட்டார். இப்போ லீவ் வேறு 1.5 மாதம் என்னென்னலாம் மனம் போகிறான்னு தெரில. புதுசாக நிறைய வேலை கற்றுப்பான் போல இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, தண்ணி அடிப்பது எப்படி, சிகரெட் அடிப்பது எப்படி, இதெல்லாம் இந்த வயசில் தான் நான் பண்ண முடியும். சினிமாவுக்கு போவது எப்படி, இதுக்கு அவனுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளையாடுறதுன்னு சொன்னாலே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஜோலி எல்லாத்தையும் கற்றுக்க போகிறான்னு அர்த்தம். ஹலோ, யோசிக்கணும் பிள்ளைங்க. யார் இருந்தாலும் சரி, யார் இல்லைன்னாலும் சரி, எனக்குள்ள ஒரு உறுதியை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நான் எந்த வயசானாலும் சரி, நான் என்னைக்கு இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேனோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கேரண்டி என்ன தெரியுமா? இயேசு சொன்னதுதான். என்ன கேரண்டி அது? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நீங்கள் யாராக மாறுவதே இல்லை. நீங்கள் நல்லா சொல்லுங்களேன். உங்கள் அப்பா இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா இல்லாமல் போனாலும் சரி, உங்கள் தங்கச்சி தாய் யார் இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் யார் அல்ல? திக்கற்றவர்கள்னா தனிமையானவர்கள் அல்ல, அனாதைகள் அல்ல, கேட்பாரற்று கிடக்கிறவர்கள் அல்ல. நம்புறீங்களா நீங்கள் அதை? இல்லைங்க அப்படிதான் இருக்குதுங்க, எனக்கு சாப்பிட்டேன்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நல்லது நல்லது. இந்த வயசில் கூட உனக்கு சோறு கிடைக்குதுன்னு வயிற்றுப்பாங்க நிறைய பேர் இருக்கிறான். அதனால கேட்காம இருக்கிறது நல்லது. நீங்கள் அந்த டைமில் முதிர்ச்சியான நேரத்தில் அறிவாக யோசிக்க வேண்டிய எப்படி தெரியுமா? நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதா நல்லது. ஹலோ, வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தான் பேசுகிறேன். பிரசாந்த் வயசுலாம் எனக்கு ஒரு 10, இவனுக்காவது நான் 3 பேர் தான் வந்தானுங்க. என் கூட 15 பேர் இருந்தானுங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, 15 பேர் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் பஞ்சாயத்து பண்ணுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேட்டை பண்ணுவான். அவங்களுக்கு எல்லாருக்கும் குரூப் லீடர் நான் தான். கோட்ரஸில் வேற இருந்தோம், சும்மா கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு வேலை, என்னை பிரித்து தனியாக்குறதா. முடியவே இல்லை அவரால் +2 வரைக்கும். அப்புறம் எனக்குள்ளே ஞானம் வந்து, எனக்குள்ளே அறிவு வந்து, எனக்குள்ளே ஆவியானவர் வந்த பிறகு தான் ஒன்று ஒன்றா வெளிப்படுத்துகிறார். ரைட்டு, இது மாதிரி தேவையில்லாத ஆளுங்களோடலாம் பழகி ஃப்ரெண்டு அதுன்னு வச்சுக்கிறத விட போக எல்லாரையும் விட்டு தனிமையாவது எப்படிப்பட்டதாக இருக்குது? சரியானதாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்ல நல்ல காரியம்லாம் நடக்குது. பேசுறது புரியுதுங்களா? இல்லை, எந்த டார்ச்சரும் கிடையாது. இவன் பேசலாம், என்னை பற்றி இப்படி பேசுகிறேன், என்னை பற்றி எதுவுமே கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும்.
உங்களுக்கு வயசா ஐயோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அம்மா அப்பா பேசாமல் போயிட்டாங்க, எனக்கு இவங்கள அவங்கள. நெவர். யூ ஹேவ் டு கம் இன் ஒன் திங். ஒரு காரியத்துக்குள்ளே வந்துடணும். எனக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் எனக்கு ஒரு கேரண்டியை கொடுக்கிறார். என்னது அது? அவர் என்னை திக்கற்றவனாக விடுவதே இல்லை. என்னோடு கூட பேசிக்கிட்டே இருப்பார், என்னை ஆறுதல் படுத்தி கொண்டே இருப்பார், எனக்கு சத்தியத்தை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார், என் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார், என்னை வழி நடத்துவார், எனக்கு ஞானத்தை தருவார், என்னை போதிப்பார். நம்புறீங்களா நீங்க? உங்களுக்கு அப்ப அவர் சர்வ வல்லவராக இருந்து எனக்குள்ள இருந்து எல்லா காரியத்தையும் செய்வார். அதனால நான் ஒருபோதும் திக்கற்றவனாக இருப்பதே இல்லை. என் பையன் என்னை கைவிட்டு போயிட்டான், சொல்லவே மாட்டேன். அவன் தனியாக வாழ போயிருக்கிறான், நான் தனியாக நிம்மதியாக இருக்கிறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு பேசுறது? ஆவியானவர் இருந்தா பேச்சு அப்படிதான் இருக்கும். இல்லைங்க, பையன் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும், சில நேரத்தில் நல்லா இருந்தால் தான் தெரியும் ஐயோ ஏன் கூட இருக்கிறான். எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி அந்த அம்மா தான் சொன்னிச்சு, யாரோ சாவறாங்க, என் ரெண்டாவது பையன் சாவாமல் இருக்கிறான்ச்சு. ஒரு நாள் தூக்கி வாரி போட்டுடுச்சு. இல்லை தாய் தானே நீ, என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, ஐயோ நீங்கள் வேறு அவன் பண்ணுற அமக்கணும் தாங்க முடியல. வாரத்துக்கு ஒரு முறை ஸ்டேஷனில் கொண்டு போய் நிற்க வச்சிடறான், யாரையாவது ஒருத்தர் அடிச்சிட்றான், குடிச்சிட்டு ஏதாவது ஒரு வண்டியை உடச்சிட்றான், தினம் அவனால் பிரச்சனை. சரி கல்யாணம் பண்ணி என்ன ஊர்லலாம் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவான். ஏன் வர நான் ரட்சகரா இல்லை மீட்பரா? இவன் ஒரு இவனுக்கு ஏற்ற மாதிரி தானே கிடைக்கும், நெட்டுக்கு ஏற்ற போல்ட்டு தானே அது. இது ஒரு லூஸாக இருந்தால் அது ஒரு மென்டலாக இருக்கும், இது ஒரு ரவுடியாக இருந்தால் அது ஒரு இதுவாக இருக்கும் போது. அவள் தான் அந்த மாதிரி சொல்லுது, கல்யாணம் பண்ணால் தெரிஞ்சிருவான்னு சொன்னாங்க. எவன் சொன்னான்னு தெரியல, அவனுக்கு கூட்டிகிட்டு வந்து தூக்கி போட்டு மேய்ச்சா சரி போட்டு வரும். இது மாதிரி சொல்லி பல பொண்ணுங்களோட வாழ்க்கை கெடுத்து விட்டானுங்க. கல்யாணம் பண்ணால் சரி போட்டு வரும், கல்யாணம் பண்ணால் சரி. எங்கே சரி ஆகிறான் அவன்? பொறுப்பு வந்துடும். கல்யாணம் பண்ணி பாருங்களேன், ஒரு பொறுப்பும் வரதில்லை. அதுக்கு தான் பொறுப்பு வந்து கம்பெனிக்கு வேலைக்கு அங்கங்கே போய் என்ன பண்ணுது, பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு உட்காந்துருக்குது. அவன் ஜாலியாக உட்காந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான், ஊர்வம் இழுத்துட்டு உட்காந்துருக்கிறான், எந்த வேலைக்கும் போகிறதில்ல. நல்ல வேலை இல்லைன்னா கல்யாணமே பண்ணக்கூடாது. நீ முதல்ல சுயமாக சம்பாதிக்கலன்னா கல்யாணத்தை பற்றி, கல்யாணம் ஒரு கேடாடான்னு உன்னை நீயே கேட்டுக்கணும் கண்ணாடியை பார்த்து. சொந்தமாக சம்பாதிக்க வைக்கல உனக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடான கண்ணாடியில் பார்த்து உங்கள் மூஞ்சை பார்த்து நீங்களே துப்பிக்கிங்க, தப்பே கிடையாது. அப்பயாவது சூடு சோறுனா வருதான்னு பார்ப்போம். எவ்வளையாவது கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் அவளுக்கு கொண்டாந்து நடுத்தரில் நீ பாட்டி வைக்கிறது, அப்புறம் அவளுக்கு ஒரு புள்ளியை கொடுத்து அது இடுப்பில் வச்சுக்கிட்டு வெயிலிங்கலையும் தெரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு என்னது இதெல்லாம் உலகத்தில் நடக்கலாம் பாருங்கள். கடவுளுடைய பிள்ளைங்களாக இருக்கணும். நீங்கள் ஒரு காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இயேசு சொல்லிட்டு போன கடைசி காரியம் தான், நான் உங்களை திக்கற்றவர்களாக ஆவியானவரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கேரண்டி, நீங்கள் தனிமையானவர்களே அல்ல. ஒருவேளை புருஷனே விட்டு போயிட்டாங்க, அவர் தான் ஆதாரமாக இருந்தார். ஒருவேளை நீங்கள் அந்த லாஜிக்கில் அந்த ஃபிலாசபியில் கூட வாழ்ந்துருக்கலாம், தத்துவத்தில் கூட. கல்லானாலும் கணவன் புல்லானாலும், அதனால தான் போயிட்டான். கல்லையும் புள்ளியும் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வாழ முடியும்? அதுக்கு பெட்ரூமில் என்ன வேலை, வீட்டில் என்ன வேலை? அது வெளியே தான் இருக்கும் கல்லும் புல்லும். அதனால் வெளியே போயிடுச்சு, அவள் தான் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? இல்லை பிரதர், அதுக்கு ஒரு வேற ஒரு அர்த்தம் இருக்குது, எனக்கு தேவையில்லை. ஓனாண்டி புலவரா நான்? காய் என்றால் காகம்னு ஆரம்பிக்கிறதுக்கு கிடையாது. அப்போ நிறைய பேர் அப்படியே ஒரு சோர்ஸ்ன்னு கொண்டு போய் வச்சுருது. என் புருஷன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரதர், துணை கடவுள் கொடுத்தார் இல்லையா? கரெக்ட், கொடுத்தாரு தான். இப்போ தான் பிச்சுக்கிட்டு போயிடுச்சே. இல்லை இருக்க மாட்டேன்னு சிலர்லாம் இருந்தோம் இல்லாத மாதிரியே வாழுது. அதனால் நான் வந்து ஃபீலிங் லோன்லி, தனியாக நான் இருக்கிறேன், எனக்கு ஆதரவே இல்லை, நான் ரொம்ப திக்கற்றவனாக கைவிடப்பட்டு. கொஞ்சம் உட்காந்து பொறுமையை யோசிச்சுப்பார். நீ காலையில் எழுந்தீங்க, சபையில் வந்து எல்லாரும் உட்காந்துருக்குறீங்க. உங்களை காலையில் எழுப்பி விட்டு, உங்களுக்கு பல் துளைக்கி விட்டு, வாயில் சோறு ஊட்டி விட்டு, உங்களுக்கு கை தாங்களா தூக்கின்னு வந்து சர்ச்சில் உட்கார வச்ச புருஷன் யாராவது இருக்கிறாங்களா? மனைவி யாராவது இருக்கிறாங்களா? பிள்ளைங்க யாராவது இருக்கிறாங்களா? யாரும் கிடையாது. மேக்சிமம் இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்களா என்ன பண்ணியிருக்கிறீங்க? எழும்பி நீங்களா கிளம்பி நீங்களா நடந்து நீங்களா வந்து உக்காந்துருக்குறீங்க. எப்படி யோசிச்சு பார்த்தீங்களா அது எப்படின்ட்டு? இயேசு சொன்னதான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அவன் விட்டுட்டு போனா போடும், நான் உன்னை கைப்பிடிச்சி நடத்துகிறேன், படியில் நான் நடக்க வைக்கிறேன், சபைக்கு நான் உன்னை கொண்டு போகிறேன், உன் கூடவே இருக்கிற யோசிக்க மாட்டேன்றியன்றாரு. அதான் சொல்கிறாரு, நான் திக்கற்றவர்களாக விடேன். ஏன் சொல்கிறேன்னா, பிசாசு அதை தான் எதிர்பார்க்குறான். லோன்லின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்துட்டு அதில் தான் பார்த்தீங்கன்னா பல பேரோட வாழ்க்கையை நாசமாக்குறான்.
பல உறவுகளை, தேவையில்லாத உறவுகளை என்ன பண்ணுறான், கொண்டு வரான். அரோ பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதாவது செல்ஃபோன் கூட நிறைய பேர் கம்பேனியன் நினைக்கிறாங்க. கம்பேனியன் இல்லை, அது ஒரு சோர்ஸ். அது அவ்வளோதான். கால் பண்ணுறோம், வைக்கிறோங்க, வீடியோஸ் பார்க்குறோம், ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம், ஃபைல்ஸ், ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அது கம்பேனியனாக மாற்றினீங்க தான் பிரச்சனை. உயிர் இல்லாத அது நான் உபயோகப்படுத்த வேண்டியது எனக்கு யாராவது எதுவாக மாற முடியாது. கம்பேனியனா மாறவே முடியாது. அது எனக்கு சமாதானத்தை கொடுத்துருமா, சந்தோஷத்தை கொடுத்துருமா, நிம்மதியை கொடுத்துருமா? கிடையாது. அது ஒரு பொருள், அவ்வளோதான். அது அப்போ அதை போய் துணையாக வச்சுக்கிட்டு வாழறது, நிறைய வாழை பிள்ளைங்க வாழ கெட்டு போகிறது அப்படி தான் சொல்லுவாங்களே. ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா ஃபோனை கம்பேனியனாக பார்க்குது, அது அவ்வளோதான். ஃபோனை எப்படி பார்த்துருக்குது? கம்பேனியனாக பார்த்துருக்குது. சாதாரண விஷயம் இல்லை. கடந்த வாரத்தில் கூட ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ண பாருங்க, அந்த குடும்பத்தில் பிரச்சனையே அந்த ஃபோன் தான். ஒரு ஃபோனு ஒரு பொண்ணை எப்படி மாற்றுன்றதை போன வாரம் தான் பார்த்தேன். எக்ஸ்ட்ரானரியா இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி. நல்ல டாப்பர் அந்த பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, கிளாஸ் டாப்பர் பொண்ணு, SSKவிலே 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணு. ஆனால் அதுக்கப்புறம் அதோடைய லைஃபே மாறிடுச்சு பாருங்க. நான் கேட்டேன், என்ன தான் பண்ண, வேறு எதுவுமே பண்ணலையா? அண்ணன் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அம்மா யாரு கூட இல்லை, ஃபோன் தான். சரி, என்ன பிரச்சனை? ஃபோனில் எனக்கு இந்த த்ரில்லிங் மூவிஸ்லாம் பார்க்குறது பிடிக்கும், சைபர் கிரைம்ஸ் இதெல்லாம் அப்படின்ச்சு. அதை பார்த்து 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 பாருங்கள், எல்லாரும் எனக்கு தப்பு செய்கிறாங்க, எல்லாரும் எனக்கு எதிராக வராங்க, எல்லாரும் என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க, எல்லாரும் என்னை நோவு பண்ணுறாங்க. அடிக்டடு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அளவுக்கு போகவே கூடாது பாருங்க. இது நான் சொல்றது கம்பேனியன், ஒரு மிஷின், ஒரு சாதாரணமான ஒரு டெக்னாலஜி. அதை பயன்படுத்திட்டு தூரமாக வைக்கிறத பார்க்கணும். ஆவியானவர் இருந்தோம்னா உணர்த்துவார், இல்லை ரொம்ப அதிகமாக போயினே இருக்குது, அடிமையாகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அது தள்ளி ஓரமாக வெய்யி, அடிமையாயிடாத, கடைசி வரைக்கும் அது உங்க கூட வராது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அது உங்க கூட என்ன பண்ணாது, அது வராது, வேணாம், தனியாக தள்ளி வையாத. யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணுறது ஒரு ஓரமாக கிடக்கட்டும். அதை வச்சுக்கிட்டே தூங்குறது, அதை வச்சுக்கிட்டே எழுந்துக்கிறது. சார்ஜ் இல்லைன்னா இவங்க மூஞ்சி ஃபுல்லாகவே என்ன ஆகிடுது, டல் ஆகிடுது. 100% இருந்ததுன்னா மூஞ்சி பிரைட் ஆகுது. உன் மூஞ்சிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தப்படுத்தி வச்சிருக்கிற உன் சந்தோஷத்தோ மகிழ்ச்சியெல்லாம் கொண்டு போய் நீ அதுக்குள்ளே வச்சிருக்கிற. நீ தான் யோசிக்கணும், நான் யார்? நான் கடவுளுடைய பிள்ளை. நான் எனக்குள்ள உயிருள்ள தேவனை எனக்குள்ள வாசம் பண்ணாரு. நான் கம்பேனியனாக நினைக்க வேண்டியது, அதை துணையாய் நினைக்க வேண்டியது ஆண்டவரை தான் தவிர, ஆவியானவரை தான் தவிர, வேற எந்த பொருளையும் அல்லது வேற எந்த மனுஷனும் அல்ல. பேசுறது புரியுதுங்களா? அன்பு செலுத்துவது நல்லது. உங்களுக்கு கணவனை, மனைவியை, பிள்ளைகளை அன்பு செலுத்துவது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர்களிடத்துல அவங்க தான் ஃபுல் கம்பேனியனாக என்ன பண்ணாதீங்க, யோசி மாட்டிக்காதீங்க வாழ்க்கையில். மனுஷங்களை கூட சரி. நான் ஒரு சபையில் நேரடியாக சொல்லியிருக்கிறேன். ஒரு சபையில் ஒரு வாலிப பொண்ணு, அங்கே ஞானஸ்நானம் கொடுக்க போயிருந்தோம். போகும்போது அங்கே கொடுத்துட்டு சாப்பிட உட்காந்துருக்குறோம். ஒரு வாலிப வயசு பொண்ணு, அவங்க அண்ணனுங்க 2 பேர் கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணு ஆட்டமாக ஆடி கத்தி ஒரே கூப்பாடு போடுது. அந்த பாஸ்டர் குள்ளமாக இருப்பார், வந்து தலைமையில் கை வைக்கிறார், இயேசுவின் நாமத்தினாலே போன்றாரு. ஒன்றும் நடக்கலை. ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப கோபமாயிட்டார், பலார் 4 அடி வச்சார். நான் நினச்சேன், இது துரத்துறதுல இது புது ரகமாக இருக்குதே, ஏசு சவுக்கு தான் எடுத்தார், இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க இவனுங்க, ஆமாம் கையிலே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கடா அப்படின்னு நினச்சேன். நான் அடிச்சுட்டு அவர் டயர்ட் ஆகிட்டார், அது டயர்டே ஆகலை. அதான் இதில் டயர்ட் ஆகிட்டு அவர் போயிட்டு சேரில் போய் அக்கடான்னு உக்காந்துட்டார். அந்த பொண்ணு மாதிரி ஒரு குடிச்ச மாதிரி இருந்த ஒரு சின்ன இடம், இப்போ நல்லா பில்டிங் கட்டிட்டாங்க. அப்புறம் உள்ள எக்ஸாஸ்ட் நான் சொன்னால் கொஞ்சம் வெளியே அந்த பொண்ணு கொண்டு போய் உட்கார வைங்க, எதுக்கு உள்ளே உட்கார வச்சுக்கணும், வெளியே கொண்டு போனாங்க. வெளியே போனோடனே பேசினேன், என்ன பிரச்சனை, எப்படி இந்த ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அப்போ சொல்கிறாங்க, எதுவும் இல்லைங்க, பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறா, 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரே ஸ்கூலு, ஒன்றா தான் கிளம்புவாங்க, ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. இந்த 10th பப்ளிக் எக்ஸாம்லாம் ஒரே ரூம்லேயே படுத்து தூங்கி படித்து அப்படி தான் பாஸ் பண்ணாங்க. இந்த 12th எக்ஸாம் எழுத போகிற நேரத்தில் 2 பேர் ஸ்கூலில் போகும்போது ஒரு கவர்மெண்ட் பஸ் இந்த பொண்ணை அவளோட ஃப்ரெண்டை மோதி அவள் செத்து போகிறா. கண்ணால் இவள் பார்க்குறா, இவ்வளோதான், இடிச்சு கீழே வந்து பஸ் மேலே ஏறிடுது. அது இந்த பொண்ணு இந்த இவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவத்தை நேரடியாக பார்க்குற தன்னுடைய தோழி இப்படி செத்து போகிறத பார்க்குறா. யாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும், யாருக்குமே ஒரு விதமான மைண்டு. இப்போ ஏலகிரிக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன் பைக்கில். ஆம்பூர் தாண்டுறேன்,
ஒரு ஆள் பாருங்கள் சைடில் இப்போ ஒரு சென்டர் மீன் இந்த பிரிட்ஜெலாம் கட்டிட்டு வராங்க. அவன் வண்டியில் சரியான ஃபாஸ்ட். அவன் எனக்கு முன்னாடி தான் போனான். பார்த்தான் அவனை ஒரு அப்படி இப்படி ஒரு கர்வ் இப்படி லைனு. அவன் நினைக்கிறானுங்க வண்டி நம்ம இஷ்டத்தை நிற்கணும், கற்றுக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, ஓட்ட மெதுவாக ஓட்டிகிட்டு போய் மெதுவாக ஓட்டிகிட்டு வந்துடணும். எல்லோரும் ஓட்டுறாங்கன்னு ஓட்டக்கூடாது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவன் பாருங்கள் ஸ்பீடாக போன ஒரு கேர்வில் அடித்தான் பாருங்கள். எனக்கு முன்னாடி போயிட்டான், ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இருப்பான். அவ்வளோ ஸ்பீடு. நேராக போனால் நான் அதுக்கு எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸு ஆம்புலன்ஸ் தான் நின்றுக்கிட்டு எங்களை தள்ளி போவாங்க அப்படின்றாங்க. என்னென்னு ஒத்து பார்த்தா அந்த வண்டி எஸ்டி ஜாவான அந்த வண்டி அப்படி ஓரமாக கீழே விழுந்து கிடக்குது நொறுங்கி. இவனை பார்த்தேன் பாருங்க. அப்போ தான் ஃபஸ்ட் லைஃப்பில் இப்படி பார்க்க நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட் அதெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் இதை லைவாக பார்த்தேன் நான். அந்த மண்டை செதறி அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக அப்படியே கோலம் தெளிச்ச மாதிரி இருந்தது. ஃபுல்லாக நான் ஓட்டிகிட்டு போகிறேன், அந்த ரத்தத்து மேலே தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு அப்செட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு மனநிலைமையை ஒரு நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு எனக்கு. ஒரே செகண்டு தான் நேராக போய் அந்த கம்பியில் போயிட்டு இடித்தான் பாருங்கள். ஹெல்மெட் போட்டிருந்தானு கூட ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த மண்டையை தான் பார்த்து மொத்தமாக நசுங்கிருச்சு. அடித்து அப்படியே மொத்தமாக செதறி அப்படியே பிளட்டெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கிடக்குது. அதனால தான் வண்டியை பிள்ளைங்களெல்லாம் ஒழுங்காக ஓட்டுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்லை, இருக்கிறதுலே டேஞ்சரஸான விஷயம் அது. ஒரு ரைடராக இருந்தது தான் சொல்கிறேன் நான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஓட்டினீங்கன்னா பிரச்சனை என்றைக்குமே அது வாலி பிள்ளைங்களுக்கு. அது பெரிய நாலேஜ் தேவை. நான் வண்டியை கற்றுக்கிறது உண்மையை சொல்லணும்னா எங்கள் அப்பா கிட்ட தான். அவர் தான் எனக்கு வண்டியை கட்டி கொடுத்தார். அவர் தான் இன்றைக்கி நான் ஓட்டுற வரைக்கும் சரி. அவர் எனக்கு பின்னாடி உட்காந்து ப்ரேயர் டைமில் தான் கற்றுக் கொடுப்பார். நைட் ப்ரேயர்லாம் போகும்போது வண்டி ஓட்ட கொடுப்பாரு பாருங்கள். பின்னாடி உட்காந்து சொல்லிக் கொடுப்பாரு. அவர் சொல்லிக் கொடுக்குறத வச்சு தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஓட்டுறேன் நான் வண்டியை. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? சும்மாலாம் ஓட்ட முடியாது. ஏதோ ஓட்டினேன் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி தான். அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான் செத்து போவான்ட்டு, அது இப்படி செத்து போவான்ட்டு. அவ்வளோ கொடூரமான மரணம் பாருங்கள். அந்த சம்பவத்தை பார்த்துட்டு எனக்கு காம் டவுன் ஆகுறதுக்குள்ளே ஆகிடுச்சு. அப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்து கூடவே இருந்து சாப்பிட்டு தூங்கி அந்த பொண்ணு மனநிலைமை பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த பொண்ணுக்கு தான் ஃப்ரெண்டு கண் எதிர்க்கவே செத்து போயிட்டு. அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன், இது பேய்ங்க, உங்களுக்கு எது எடுத்தாலும் பேய் தானே, அவன் தான் கிடைக்கிறானா, அவனே ஒரு வேஸ்ட் லக்கேஜ். யார்? பிசாசு. அவனை கொண்டாந்து எதுக்கடா தேவையில்லாமல் இல்லை இழுத்து விட்றீங்க? இல்லைங்க, அவங்க தான் சொன்னாங்க, ஊரில் தான் சொன்னாங்க, உன் பொண்ணு உன் தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிச்சு, அந்த பாஸ்டர்கிட்ட போனால் பேய் அதான் சொன்னேன். நேரத்துக்கு பேயாக இருந்தால் அது ஓடி இருக்கோமே, அது பேய் கிடையாது, அது பேய் கிடையாது, மனநிலைமையில் பாதிப்பு. ஏன்னா அவ்வளோ பெரிய உறவு அட்டாச்மெண்ட்டு, தன்னுடைய சோர்ஸா, தன்னுடைய வாழ்க்கையா, தன்னுடைய எல்லாமா நினைக்கிற ஒரு மனப்பாங்க உண்டாக்கிட்டான். நீங்கள் தான் பார்த்து என்ன பண்ணியிருக்கணும் அதை. ஆமாம், மாமியார் மருமக இந்த பிரிச்சிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே இருந்துட்டு போடணும்னு விட்டீங்க. நான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆட்களுக்கும் சொல்கிறேன், உயிரை போல சிநேகிக்கலாம் நண்பர்களா, ஆனால் அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் என்ன விஷயம் இருக்குது? அதில் தாவீதையும் யோனத்தானை போல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது, கிடைக்காது. கிடைக்கிறது அபூர்வம், கிடைக்காது. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது வாச்சது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அடிப்படை என்ன தெரியுமா? தாவீதே சொன்னான், இட் இஸ் அன் கவர்னன்டல் ஃப்ரெண்ட்ஷிப், உடன்படிக்கையின் நட்பு. அது என்ன நட்பு? அது நட்பு தான், வேறு உலக பிரகாரமான எமோஷனல் நட்பு இல்லை. அது அந்த உடன்படிக்கையின் நட்பு தான். யோனத்தான் செத்து போன பிறகு தாவீது கொஞ்சம் அப்செட் ஆகிறான். அப்செட் ஆகிட்டு எந்த லெவலோட திரும்ப நிறுத்துறான்? யோனத்தான் செத்துட்டான். ஆமாம் செத்துட்டான். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை போய் படித்து பாருங்க. அங்கே போயிட்டு சவுலுக்கும் சரி யோனத்தானுக்கும் ஒரு இரங்கல் இதை வாசிக்கிறான். வாசிக்கும் போது யோனத்தானை பற்றி சொல்கிறான், ஒரு ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை விட உன்னுடைய ஸ்நேகம் என் மீது அதிகமாக இருந்தது. எதை வச்சு சொல்கிறான்? மீகாலை இவளை நேசித்தான். எப்பவுமே ஆப்போசிட் ஜெண்டர் தான் இந்த பெஸ்ட் லவ் காட்ட முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் மனைவி உங்ககிட்ட காட்டுற அன்பு மாதிரி கண்டிப்பாக உங்கள் பையனோ உங்கள் பொண்ணு என்ன பண்ண முடியாது, உங்ககிட்ட காட்ட அவங்களுடைய அன்பு வித்தியாசமாக இருக்கும். உங்கள் தங்கச்சியோ உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ உங்கள் அன்பு என்ன பண்ண முடியாது, அந்த அளவுக்கு காட்ட முடியாது. அது ஒரு வித்தியாசமானது. அப்போ தாவீதுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான அனுபவம். இறந்து போயிட்டான். அந்த இரங்கல் அந்த இதோட சரி. நீங்கள் 2 சாமுவேலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரே இருக்காது. யாரை பற்றி சாப்டரே இருக்காது? யோனத்தானை பற்றி அழுவுறதோ இல்லை அவனால் மனநிலைமை பாதிக்கப்பட்டதோ, ஐயோ தனிமையாயிட்டேன்னு புலம்புனதோ கிடையவே கிடையாது. ஆத்ம நண்பனாக ஒருத்தனை கொடுத்துருந்தாரு. எஸ், ஹி இஸ் மை சோல்மேட், அப்படியே சொல்கிறான் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். ஆமாம், அவன் என்னுடைய ஆத்ம நண்பன் அவன். ஆனால் அவன் போன பிறகு சங்கீதம் 42 சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ ஏன்
கலங்குகிறாய்? நீ ஏன் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திருன்றாய். யாரை நோக்கி காத்திரு? இப்போ உன் ஆத்துமாவுக்கு தேவன் தான் நண்பராக இருக்கிறார். தேவன் தான் உன்னுடைய சோல்மேட். அதான் மெச்சூரிட்டி. யார் தான் உன் சோல்மேட்? இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் எது ரியாலிட்டியோ, எது உண்மையோ அதை முதலாவது ஏற்றுக்கொள். பின்பு அதை என்ன பண்ணு? பின்பற்றி நடப்ப. நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதே இல்லை. மாயையான காரியத்தை மட்டும் தான் ஏற்றுக்கொண்டு அதுதான் நிரந்தரம் நினைக்கிறாங்க. அதனால தான் ஏமாந்து போகிறது. எது நிரந்தரமானது? இயேசு சொல்லிக் கொடுக்குறார் சீஷர்களுக்கு. எது திரும்ப நிரந்தரமானது? இதுவே நிரந்தரமானது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இயேசுவாகிய நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீங்க ஒரு நாளும் அனாதைகளோ தனிமையானவர்களோ திக்கற்றவர்களாக ஆகவே முடியாது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களானால் அவர் உங்களுக்குள்ளவே இருந்து உங்களை உணர்த்துவார், உங்களுக்கு தேற்றுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை பலத்தை தருவார். இன்னைக்கு எப்படி நீங்க சுயமா எழுந்து நடந்து எல்லா காரியத்தையும் செய்யறீங்களோ அதே போலவே கடைசி நாள், கடைசி மூச்சு வரைக்கும் he will be your best companion. கடைசி நாள் வரைக்கும் அவர் உங்களுக்கு யாராக இருப்பார்? நல்ல துணையாக இருப்பார். நம்புறீங்களா நீங்க? நாளைக்கு உங்க பிள்ளைங்களே உங்களை மிரட்டினா கூட சரி, பார் கடைசி காலத்தை பார்த்துக்க மாட்டேன். ஹலோ, கடைசி காலத்தில் பார்த்துக்க மாட்டேன், சோறு போட மாட்டேனாங்க. அம்பானி மாரி பேசிக்கிட்டு இருப்பான். இவன் எங்கே போய் என்ன சின்ன போட்டு சீரழிய போகிறானோ, மாத சம்பளம் கையில் வர்றதுக்குள்ளே இவருக்கு என்னென்னலாம் ஆக போதோ, இவனை பார்த்துக்கிறதுக்கே பெரிய கதை. இவர் இவனை என்ன பண்ண போகிறாரா? சிரிப்பாக தான் இருக்கும் அவனுக்கு பேசுகிறதெல்லாம். பார்த்தீங்கன்னா சோறு போட மாட்டேனாங்க, வீட்டில் சேர்க்க மாட்டேனாங்க. இதில் அதுக்குள்ளே இவங்களுக்குலாம் பயம். பிரதர் இப்போவே எப்படி பேசுகிறான், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அவள் பேச்சாயில் கேட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லை. அவங்க 2 பேரும் அது மாதிரி ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க பிள்ளைங்க பார்க்கும்ல, தப்பி தவறாமல் கரெக்டாக நடத்துவாங்க. கவலைப்படாதீங்க. அம்மா அப்பா எப்படி நடத்துறீங்களோ பர்ஃபெக்டாக அப்படி நடத்துவாங்க உங்கள் பிள்ளைங்க. நீங்கள் இப்போ இருக்கிற பலத்தை வச்சு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு 70 வயசு, அப்போ உங்கள் பையனுக்கு ஒரு 40 வயசு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். டேய் சோறு ஏதா போடுறா, பசிக்குதுறான்னு கேட்டிங்கன்னா, இல்லை எங்கள் தாத்தாவுக்கு போட்டு உங்கள் அப்பாவுக்கு போட்டு, நீ எங்கள் பாட்டிக்கு போட்ட, அதிகாரமாக வந்து கேட்குற. பேசுறது புரியுதா இல்லையா? நீ போட்டிருந்தீங்கன்னா நீ கேட்க வேண்டியது இல்லை. அவனை என்ன பண்ணுவான்? கூப்பிட்டு வச்சு போட்டு நல்லா பார்த்துப்பான். பேசுறது புரியுதா? நாங்கள் இப்படிலாம் போட்டு விட்றீங்கன்னு கேட்கக்கூடாது. இன்னும் நிறைய கோத்து விடுவேன். இயேசு கிறிஸ்து சொன்னது அப்படிதான், சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். பேசுறது புரியுதா இல்லையா? தாய்க்கும் மகளுக்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் சொன்னது யாரு? இயேசு. இதெல்லாம் இயற்கை நீதி. நான் சொல்லனாலும் நடக்கும், அதை சொல்லனாலும் என்ன பண்ணும்? என்ன நான் சொன்னால் திருத்திப்பீங்க, மாற்றிக்க ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம் அதுதான். ஏதோ நீங்கள் பெரிய ஆளாகி சம்பாரிச்சு உங்கள் அம்மாவெல்லாம் கை தடி ஊனி அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுன்னு பெற்றோர்களாக்கி நீங்கள் முதல்ல அப்படி கனவு காணாதீங்க. அவன் அப்படி சொன்னான், அவங்க வாயிலிருந்து வர வேண்டியதுன்னா தெரியுமா? இல்லை எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனால் பணம் வரும்டா, மாதம் மாதம் பென்ஷன் வரும்டா, இந்த வீடு இருக்குது எனக்கு, சைடில் 2 போர்ஷன் விட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஓஹோ அவ்வளோ தூரம் பிளான் போடுறியா நீ? ரைட்டு, முடிச்சிட வேண்டியதான். என்ன பண்ணுறான்? முன்னாடியே உங்களை முடிச்சு விட்டுருவான். பேசக்கூடாது. நீங்கள் அவனுக்கு சரியான பதில் எது கொடுக்கணும்? சோறு கீர் போட மாட்டேன், உன்னை தனியாகிடுவேன்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. எனக்கு இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ளே இருக்கிறவர், அவர் ஒருபோதும் என்னை திக்கற்றவளாக விட போகிறதே இல்லை. இது ஒரு லூஸு அப்படின்ட்டு போயிடுவான். அந்த பேர் எவ்வளோ மேலுன்றேன். அதுதான் பவுல் சொல்றாரு, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போவர்களுக்கு நம்மளுடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்ம அறிக்கிறதுலாம் அவனுக்கு பைத்தியமாக தான் தெரியும். அவன் வளர்ந்து வரும்போது அவனுக்கு தெரியும், அப்பா இதுதான் கிறிஸ்துவுக்குள் தேவ பலனா இருக்கிறது. என்னவா இருக்கிறது? நம்புறீங்களா நீங்க அதை? அப்போ அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு, பார்த்து முடிக்கலாம் பாருங்க 18, 19. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை, இயேசு வெளிப்படையா சொல்றாரு, என்னை பார்க்க முடியாதுன்றார். எவ்வளோ தைரியம் பாருங்க அவருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை, யாரோ ஆவியானவரை பெற்றவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். யாரை பார்ப்பார்கள்? நீங்க ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்களா? ஸோ யூ ஆர் சீயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யுவர் லைஃப் டே பை டே. ஒவ்வொரு நாளும் யாரை பார்க்கிறீர்கள்? இயேசு தர சுகத்தை பார்க்கிறீர்கள். இயேசு அன்றைக்கு தந்த சமாதானத்தை இன்றைக்கு பார்க்கிறீர்கள். இயேசு தந்த சந்தோஷத்தை இன்றைக்கு பார்க்கிறீர்கள். அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கலிலேய கடற்கரை ஓரமாகவும் நாசரேத் ஊரிலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பார்க்க முடியும், காண்பீர்கள்.
என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் எல்லாம் சொல்லுங்களேன், காண்பீர்கள். நம்புறீங்களா நீங்க? அதை இயேசுவை காண்பேன் என் வாழ்க்கையில். யாரை கொண்டு? ஆவியானவரை. உலகம் என்ன காணாம போலாம், உலகம் இயேசுவை பார்க்க முடியாம போனா, ஆனால் ஆவியானவரை பெற்ற நான் இயேசுவை என் வாழ்க்கையில் சமாதானம் தருகிறவராக, சந்தோஷம் தருகிறவராக, வெற்றி தருவராக, வாழ்வு தருகிறவராக, ரட்சிப்பு தருகிறவராக, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருபவராக என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். காண்பீர்கள். என்ன பண்ணுவீர்கள் நீங்கள்? கடைசி 20வது வசனம், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளிலே நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? எல்லாத்தை விட ரொம்ப முத்தரிப்பான ஒரு விஷயம் தான் ட்ரினிட்டியை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பிதாவையும் பார்க்கலாம், குமாரனாகிய இயேசுவையும் என்ன பண்ணலாம்? நீங்க பார்க்கலாம். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப கடவுள் எங்க இருக்கிறார்? அவர் பிதா எங்க வாசம் பண்ணுகிறார்? குமாரன் எங்க வாசம் பண்ணுகிறார்? ஆவியானவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவ பிதாவை பற்றி நீங்கள் படிக்கிறது, கேள்விப்படுறது, இயேசுவை குறித்து படிக்கிறது, கேள்விப்படுறது, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள யார் இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். இருக்கிறாரா? அடுத்த வாரம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய நேரத்தில் அதை பத்தி நிச்சயம் நமக்குள்ள இல்லை, ஆனால் இந்த நிச்சயம் இன்னைக்கு உண்டாகணும். அவரை அறிந்து கொண்டவர்கள் அவரை என்ன பண்ணுகிறார்கள்? பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்கள் அவரை அறிந்து கொண்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆவியானவர், ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பதனால் நீங்கள் திக்கற்றவர்களாக விடப்படுவதில்லை. அனாதை இல்லை. நான் கடைசி மூச்சு வரைக்கும் கடவுள் என்னை காப்பாற்றுவார். நம்புறீங்களா நீங்க அதை? கடைசி நாள் வரைக்கும் என்னை காப்பாற்றுவார். கடைசி நொடி பொழுது என்னை காப்பாற்றுவார். யார் என்னை விட்டு விலகினாலும் அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை. அவர் என் கூட இருந்து நடத்துறது என் பிள்ளைங்க பார்ப்பாங்க, என் சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க பார்ப்பாங்க. நான் அனாதையாய் கைவிடப்படுவது இல்லை. நாசமா போயிடுவேன் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, நல்ல ஆவது உலகம் பார்க்கும். எப்படி ஆவது உலகம் பார்க்கும்? ஆமாம், கடைசி வரைக்கும் நல்லா இருந்தாயா? இது நானா இத்து கட்டி சொல்லலை, பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்குது. ஆபிரகாமை பற்றி, ஈசாக்கை பற்றி, யாக்கோபை பற்றி, தாவீதை பற்றி, அவர்கள் தங்கள் பிதாக்களோடு சமாதானமாய் நித்திரை அடைந்தார்கள். எப்படி நித்திரை அடைந்தார்கள்? அப்போ உங்க முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அதனாலதான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆவியானவரை ஆராதிக்கிறோம், அதனாலதான் ஆவியானவரை துதிக்கிறோம், உயர்த்துக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஏனென்றால் அவர் தான் உங்களை திக்கற்றவர்களாக விடாமல் இருக்கிறார். அவர் தான் இயேசுவையும் பிதாவையும் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இயேசுவை பத்தி எவ்வளவு அற்புதங்களை படிப்பீங்க, அதெல்லாம் இன்னைக்கு நடக்குமா? நடக்கும். எப்படி? இந்த அறிவு உண்டாகணும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இயேசுவின் வல்லமை எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவார். இயேசுவின் சுகத்தை எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவார். இயேசுவின் மகிமை எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவார். நம்புறீங்களா நீங்க? அதனால் நான் தோல்வி அடைந்தவன் இல்லை, நான் முற்றிலும் ஜெயம் அடைந்தவன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவானாய் இருக்கிறவன். நம்புறீங்களா நீங்க? யார் என்னை கைவிட்டாலும் நான் ஒருபோதும் திக்கற்றவனாக விடப்படுவதே இல்லை. இயேசு எனக்கு துணையாய் இருக்கிறார். அவர் எனக்கு நல்ல பலத்தை தருவார், நல்ல ஆரோக்கியத்தை தருவார், நல்ல வாழ்வை எனக்கு தருவார், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. நம்புறீங்களா நீங்க? அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். Let's pray. எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டபடி வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகி தேவனால் குமாரனாக இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்டிருக்கிறவர். எங்களுக்குள்ளே பிதாவையும் குமாரனையும் வெளிப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே தேவனை நித்தியமான நிரந்தரமான உறவாய் எங்களுக்கு தந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நிலையற்ற உலகில் எங்களுக்கு நிலையாக ஒரு நம்பிக்கையாக பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அதனால நாங்கள் திக்கற்றவர்களாக விடப்படுவதே இல்லை, கைவிடப்படுவதே இல்லை. யாரை எங்கள் விட்டு விலகினாலும், யார் எங்களை மறந்து போனாலும், யார் எங்களை நெகிழ்ந்தாலும், யார் எங்களை உதாசீனப்படுத்தினாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய அறிவையும் உணர்வையும் கர்த்தர் தருவீராக. அப்படிப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் தருவீராக. அப்படிப்பட்ட சிந்தை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் பல சத்தியத்தை கொண்டு பிள்ளைகளை அற்புதமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கைகள் வளமாக மாறட்டும், வாழ்க்கையில செழிப்புகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், நீதி உண்டாகட்டும், நேர்மை உண்டாகட்டும், உண்மை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற எல்லா வரங்களும் கனிகளும் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் நீர் செயல்படுவீராக, நீர் செயல்படுவீராக.
சித்தம் நிறைவேறட்டும். இப்பொழுது பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலத்தை, உடைய சுகத்தை, உடைய ஆரோக்கியத்தை நீர் அவர்களுக்கு பரிகாரியாகி கர்த்தராக இருந்து அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நீர் வருவிக்கப்படுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான தேவைகளோடு பலவிதமான வேண்டுதலோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறபடியால் ஸ்தோத்திரமானவரே. நன்மையான ஈவுகளை, நன்மையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு அருள்வீராக. பிள்ளைகள் நன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்ளட்டும், கிருபைகளை பெற்றுக் கொள்ளட்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். அவர்கள் வேண்டிக் கொள்கிற எல்லாம் நிறைவேறட்டும். இருத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.